முதல்ல எழுதினது. நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு நிமிடம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய ஆட்சி பணியில் முத்திரை பதித்த வித்தகர், பன்மொழி அறிஞர் BS ராகவன் ஐயா அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தத்திற்குரியது. அவருடைய சேவைகளை நினைத்து பார்த்தால் அளவிடற்கு அரியன. அவர் இந்த மக்களுக்கு செய்த சேவைகளை இந்திய ஆட்சி பணியின் வாயிலாக இந்திய பெருமக்களுக்கு ஆற்றிய தொண்டு, இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கும் நேரம் இது. இது குறித்து பல்துறை பெருமக்கள் வழங்கும் புகழ் அஞ்சலி நிகழ்ச்சியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இணையவழி நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக நாங்கள் இன்று பதிவு செய்து நாளை அது யூடியூப் மூலமாகவும் யூடியூபில் பதிவேற்றப்படும். இப்பொழுது நேரலையாக லைவ் புரோகிராமாக முகநூலிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. உங்கள் அந்த லிங்கையும் நாங்க இப்ப இதுல போட்டுறோம். நீங்க அந்த லிங்கை யாருக்கும் வர முடியலன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பினீங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நேரடி அஞ்சலாக கேட்டு அவர்களுடைய கருத்தை பற்றி அறியலாம். நிச்சயமாக இதுல இன்னொரு சிறப்பு என்னவென்றால், பன்மொழி அறிஞர், இந்திய ஆட்சி பணியில் முத்திரை பதித்த வித்தகர் BS ராகவன் ஐயா அவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பாரதிய வித்யா பவன் அரங்கில் வழங்கி மகிழ்ந்திருக்கிறது. அவர்களுக்கு அந்த விருதினை வழங்கிய பெருமைக்குரியவர் தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர், ஒடிசா மாநிலத்தின் மேனாள் ஆளுநர். அவர்கள்தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி மகிழ்ந்தார்கள். அதற்கு ஏற்புரையாக BS ராகவன் ஐயா அவர்கள் ஒரு 10 நிமிடம் மிக அருமையாக பேசினார்கள். அந்த பதிவு எங்களுடைய யூடியூப்ல இருக்குது. அது நாங்க பின்னர் இன்னொரு நாள் அதை மட்டும் தனியாக ஒரு கேப்ஷன் எடுத்து மற்ற எல்லாருக்கும் அனுப்பி விடுறோம். இன்னொரு எனக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சின்னா, நான் வானொலியில பணியாற்றும் பொழுது BS ராகவன் ஐயா அவர்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. எங்கள் நமது சென்னை வானொலியில ஆங்கில மொழி பற்றி பல இலக்கியங்களை பற்றியும் பல்வேறு, அதாவது அன்றாட நிகழ்வில் வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையிலான நியூஸ் பேஸ்டு டிஸ்கஷன்ஸ், நியூஸ் பேஸ்டு டாக்ஸ் அருமையாக வழங்குவார்கள். அவர்களுக்கு ரொம்ப நாள்லாம் தேவையில்லை. ஒரு போன்ல கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அடுத்த நிமிடம் தொலைபேசியில வந்து பதில் சொல்லுவாங்க. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நான் வானொலியில வண்ணக்களஞ்சியம் ஒரு நிகழ்ச்சியை ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ந்து இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஒளிபரப்பி மகிழ்ந்திருக்கிறேன். அந்த வண்ணக்களஞ்சிய நிகழ்ச்சியில திடீர்னு அவர்களை தொடர்ந்து தொலைபேசியில கூப்பிட்டு சொல்லுவேன், ஐயா 9 மணிக்கு ரெடியா இருங்க, எனக்கு இதை பத்தி சொல்லுங்க, நம்ம உடனே சொல்லுவாங்க. அதுல சிறப்பு என்னன்னா, ஐக்கிய நாடுகள் அவை அமைக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், பல நிகழ்வுகள், அதை பற்றிலாம் அவங்களுக்கு முன்னாலே சொன்ன உடனே அவங்க அதை ரொம்ப அருமையா அதுக்குண்டான தகவல்கள் எல்லாத்தையும் பரிமாறுவதில் வல்லவர். அத்தகைய நல்லவரோட அவருடைய வீட்டுக்கும் சென்று நான் பன்முறை பழகி பேசி இருக்கிறேன். அவர்கள் நமது கம்பன் கழகத்தை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, மேனாள் துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வாசை குழந்தைசாமி அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா, அந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள்ல அவருடைய உரையையும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பெங்காலி, இப்படி பன்மொழிகளிலும் சிறந்த அறிஞராக விளங்கி இருக்கின்றார். அத்தகைய பெருமகனாருக்கு பல்துறை பெருமக்கள் வழங்கும் அஞ்சலி, புகழ் அஞ்சலி நிகழ்ச்சியை இப்பொழுது இனிதே நாம் தொடங்குவோம். வாசுகி கண்ணப்பன் அவர்களே, கவிதை பாடல் வச்சிருக்கீங்களா? சரி. வழக்கமாக கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் எந்த ஒரு தகவல் தலைப்பு சொன்னாலும் அந்த தலைப்பிலே ஒரு பாடலை எழுதி, அதெல்லாம் அவருடைய ஒரு சுறுசுறுப்பான நடவடிக்கை, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பணி தொடர்ந்து செய்கிறார்கள். சென்ற வாரம் தான் நாங்கள் சென்ற சனிக்கிழமை அன்று நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அருளாளர் ராம வீரப்பன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு
நாங்கள் ஒரு இதே புகழஞ்சலியை சென்ற சனிக்கிழமை என்று ஒலிபரப்பி மகிழ்ந்தோம். அப்பொழுதும் ஒரு அருமையான பாடலை ஆரம்பி ஐயா அவர்களை பற்றிய பாடலை பாடினார்கள். கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். பாடுங்கள் அம்மா உங்கள் புகழஞ்சலியை கவிதையாக பாடலாம். அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா அம்மாவும் வந்திருக்காங்க. திருக்குறளில் 10 அதிகாரத்துல 10 பேர் இருக்கிற மாதிரி இன்னைக்கு 10 பேர் வந்திருக்கீங்க. தொடர்ந்து இது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்புகின்றேன். அஞ்சலி செலுத்துகின்றோம் ராகவனையா, வணங்கியே போற்றுகின்றோம் ராகவன் ஐயா உம்மை, வணங்கியே போற்றுகின்றோம் ராகவன் ஐயா உம்மை. உடலால் பிரிந்தாலும் செயலால் வாழும் உண்மை, உடலால் பிரிந்தாலும் செயலால் வாழும் உண்மை. வணங்கியே போற்றுகின்றோம். பாரத தேசத்தில் 3 பிரதமர்களில், பாரத தேசத்தில் 3 பிரதமர்களில் முக்கிய செயலராய் முத்திரை பதித்த உண்மை, முக்கிய செயலராய் முத்திரை பதித்த உண்மை. வணங்கியே போற்றுகின்றோம். பன்மொழி வித்தகராய் பேச்சாளர் எழுத்தாளராய், பன்மொழி வித்தகராய் பேச்சாளர் எழுத்தாளராய், சிறந்த அறிவாளியாய் தடம் பதித்த தமிழ் மகனே, சிறந்த அறிவாளியாய் தடம் பதித்த தமிழ் மகனே. இந்திய தேசத்தின் பல்வேறு நிலைகளில், இந்திய தேசத்தில் பல்வேறு நிலைகளில் தலைவராய் செயலராய் சேவை செய்த உம்மை நாங்கள், தலைவராய் செயலராய் சேவை செய்த உம்மை நாங்கள். வணங்கியே போற்றுகின்றோம். எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் விருதினை வழங்கி நாங்கள் மிகவும் பெருமை கொண்டோம். எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தில் விருதினை வழங்கி நாங்கள் மிகவும் பெருமை கொண்டோம். உந்தன் உயர் ஆன்மா என்றென்றும் எங்களை, உந்தனின் உயர் ஆன்மா என்றென்றும் எங்களை உயர் வழி வளர்த்திட நல்லாசி வேண்டி உம்மை, உயர் வழி வளர்த்திட நல்லாசி வேண்டி உம்மை. வணங்கியே போற்றுகின்றோம் ராகவன் ஐயா உம்மை. உடலால் பிரிந்தாலும் செயலால் வாழும் உம்மை. வணங்கியே போற்றுகின்றோம் ஐயா, வணங்கியே போற்றுகின்றோம். மிக அருமையாக புகழஞ்சியை பாடல் வழி புலப்படுத்திய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார். இது தெய்வ புலவர் திருவள்ளுவரின் அமுத வாக்கு. அதன் இலக்கணப்படி வாழ்ந்து நம்மிடையே ஒளிர்ந்து கொண்டு நம்மை வாழ்த்தி கொண்டிருப்பவர் பல்துறை வித்தகர் பன்மொழி அறிஞர் BS ராகவனையா அவர்கள். அவர்களோடு 53 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பணியாற்றிய ஒரு அன்பர், குறிப்பாகவும் சிறப்பாகவும் மேற்கு வங்காளத்தில் அவர்களும் நமது BS ராகவனையா மேற்கு வங்காளம் IAS காரர், அதே பணியில பணியாற்றி அவர்களோடு தொடர்ந்து கூட பணியாற்றிய 53 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய சிவசைலம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிவசைலம் IAS அவர்களோடு பல ஆண்டுகள், இப்பொழுது நான் சொல்வதை விட அவர்கள் சொல்வதை நாம் கேட்டு மகிழ்வோம்.
அண்ணா வணக்கம் ஐயா, வாருங்கள், உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சிவசைலம் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். பின்னோக்கி செல்கிறேன். 1971 53 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று இங்கு இருக்கிறோம். பட் நான் பின்னோக்கி செல்கிறேன். அது என்னோட முதல் ட்ரைனிங் டிஸ்ட்ரிக்ட் டார்ஜிலிங். அங்கதான் ராகவன் ஐயா வந்து டிவிஷனல் கமிஷனர். 5 மாவட்டங்கள், கூச்பிஹார், ஜல்பைகுரி, டார்ஜிலிங், வெஸ்ட் தினாஜ்பூர், மால்டா, பெரிய மாவட்டங்கள். நான் சேரும்போது அன்று அவரோட டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் விசிட்டுக்கு வந்திருக்கிறாரு. அன்னைக்கே கூப்பிட்டு விட்டாரு, வந்து பாரு. எடுத்த உடனே தமிழ். எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலினா உன்கிட்ட தமிழ்ல தான் பேசணும், தமிழிலேயே பேசுங்கள் ஐயா என்று சொன்னேன். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே நோட்புக் எடு அப்படின்னாரு. ஏன்னா அவர் பெரிய டீச்சர். சொல்றேன் பின்னால அவரோட டீச்சிங் எபிலிட்டிஸ். எடுத்த உடனே முதல் பக்கத்துல பிள்ளையார் சொல்லி போட்டையா அப்படின்னாரு. ஆமா சார் இருக்குது, ஆரம்பி. அரசாங்கத்தில் யூ ஷோ மீ த மேன், ஐ வில் ஷோ யூ த ரூல் எழுதுனார். இது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா விதவிதமான ரூல்கள், ரூல்ஸ், சப் ரூல்ஸ், ஃபுட் நோட்ஸ். சரி, எனக்கு புரியலையே அப்படின்னு. இது பாரு, கவர்மெண்ட் வந்து ஜெனரல் பப்ளிக், but there are some individual, for them there are special rules. I'll give you the example அப்படின்னாரு. Take out BSR volume 2 அப்படின்னாரு. BSR னா Bengal Service Rules volume 2. Go to page 55 அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 55 புரட்டி பார்த்தா அனெக்சர் 8. அனெக்சர் 8ல ஸ்பெஷல் பே ஃபார் வேரியஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க குதிரையில போனா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பே, மாட்டு வண்டியில பிரயாணம் பண்ணா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பே, பல்லக்கில் உங்களை தூக்கிட்டு போனா ஸ்பெஷல் பே, உங்க ஆபீஸ்ல பங்கா புல்லர்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பே, எல்லாம் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட். 8ஆம் நம்பர்ல பார்த்தா எழுதியிருக்கிறாங்க, ஸ்பெஷல் பே ₹500 sanctioned in the year 1958 for Sir Syed Mushtaq Murshid Ali. ₹500. Secretary to Chief Minister BC Roy. அவ்வளவுதான். இது மற்றவங்களுக்கு கிடையாது. See, show me the man, I will show you the rule. It is only for Mushtaq Murshid Ali, as long as he is Secretary to the Chief Minister BC Roy. இதுதான் கவர்மெண்ட். இது புரியறதுக்கு கஷ்டம், பட் இதுதான் கவர்மெண்ட் அப்படின்னாரு. உடனே நான், ஏன்னா நிறைய ஸ்பெஷல் ரூல்ஸ், எக்ஸப்ஷனல் ரூல்ஸ், ரிவ்யூ கேசஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாம் கவர்மெண்ட்ல சாத்தியம். காரணம் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து இருக்கு. இஃப் தெர் இஸ் அ மெரிட், எஸ், இட் வில் பி டன். If there is a relief, even for an individual, government can come down. That is what he was trying to say. That is number one lesson I learned from him. ராகவன் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட விட் அண்ட் ஹியூமர். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ராகவன் சாரை பார்த்தாலே கொஞ்சம் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்காது. எப்போதுமே அஃபிஷியஸ், 100% அஃபிஷியஸ். அவரு வேலையில வெளியே எல்லா இடங்கள்லையுமே அஃபிஷியஸ். பட் பக்கத்துல போய் உட்கார்ந்து அது விட் அண்ட் ஹியூமர் பிரமாதமா தெரியும். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்வேன். அவர் சொன்ன ஜோக்கு, பட் உண்மையா நடந்தது. இது நடந்தது வந்து உத்தரப்பிரதேசத்துல. அங்க ஒரு கவர்னர் இருந்தாரு. அவர் அடிக்கடி நைனிடால் போவாரு. அந்த கவர்னர் நைனிடால் போய் அங்க உள்ள கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் பெரிய தலைவலி. கவர்னர் வந்தா தலைவலி தானே, ஏன்னா அவர் எப்போதும் 15 நாள் 20 நாள் தங்குவாரு. அவரை பாதுகாக்கணும்.
அவருக்கு பணிவிட செய்யணும், நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆச்சுது. உங்களுக்கு தான் தெரியும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பட்ஜெட் வந்து எப்போதுமே குறுகிய பட்ஜெட். அவ்வளவு காசு இருக்காது, பட் செலவு பண்ணணும். எப்படியாவது இங்க உள்ளதை அங்க தூக்கி போட்டு, அங்க உள்ளதை இங்க தூக்கி போட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு தடவை அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த இதெல்லாம் பண்றவங்களுக்கு பேரு நாசிர் அப்படின்னு. இது வந்து உருது டேர்ம், நசாரத்னு சொல்லுவாங்க, நாசிர். தமிழ்நாட்டுல இதோட equivalent எனக்கு தெரியல, பட் அங்கெல்லாம் நாசிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தடவை கவர்னர் வந்துட்டு போயிட்டாரு, சந்தோஷமா போயிட்டாரு, வழி அனுப்பிட்டு. அதுக்கு பிறகு கலெக்டர் கேட்டாரு, இவ்வளவு பயம், நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆச்சுத, இதெல்லாம் எப்படி நீ அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னு. அந்த நாசிர் வந்து சிரிச்சாரு, சார் இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி நீ பட்ஜெட் எல்லாம் நமக்கு அலாட்மெண்ட் கிடையாது, கவர்னர்ஸ் விசிட்டுக்கு இவ்வளவு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண? சார், ஒரு பட்ஜெட் ஹெட் இருந்தது, ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணல, அதுல இருந்து தூக்கி இதுல போட்டு நான் இது பண்ணிட்டேன். அது என்ன பட்ஜெட் ஹெட்? நேச்சுரல் கலாமிட்டிஸ். பாருங்க, கவர்னரோட விசிட்டை இயற்கை பேரிடர்ல போட்டுட்டாங்க. இத ராகவன் சார் எனக்கு சொல்லி போற இடமெல்லாம் சொல்லுவேன். ராகவன் சார் சொன்ன இந்த இது இப்படி நிறைய தருணங்கள்ல. ஒரு தடவை அப்படித்தான் 1971 மிடில், அப்பந்தான் அந்த பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார் ஆரம்பிக்கிற நேரம். முக்தி பாகினி எல்லாம் டார்ஜிலிங்ல பக்கத்துல உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட ஹெல்ப் நிறைய இருந்தது. அதுல எல்லாம் முன்னால போய் நிற்பாரு ராகவன். நான் வந்து ஐஏஎஸ் ஜாயின் பண்றதுக்கு முந்தைய 6 ஆண்டுகள் இந்திய ராணுவத்துல இருந்தேன். அப்போ வந்து நான் ரிசர்வ்ல இருந்தேன். அதனால எனக்கு யூனிஃபார்ம் போடுறதுக்கு ஒரு உரிமை இருந்தது. ஸோ இந்த ஆர்மி கேம்ப் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு as a captain I used to go. I used to wear the uniform and all. கூடவே வருவாரு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு யூனிஃபார்ம் போட்டா அவருக்கு ரேங்க் போட முடியாது. ஏன்னா ரேங்க் வந்து யூ ஹாவ் டு கெட் தி பிரசிடென்ஷியல் கமிஷன் டு கெட் அ ரேங்க். ஸோ நாங்க என்ன பண்ணோம், நீங்க இந்த கேமஃப்ளாஜ் ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க, ஆர்மி ட்ரெஸ், கிரீன் பிரவுன் எல்லாம் பேட்சா இருக்கும். ஒரு கேமஃப்ளாஜ் புஷ் கோட் மாதிரி ஒன்று போட்டு விட்டு, அண்ட் ராகவன் என்ன பண்ணார்னா, நிறைய அந்த ஏரியால நார்த் பெங்கால் பார்டரிங் ஈஸ்ட் பாகிஸ்தான், நவ் பங்களாதேஷ் ஆர்மி யூனிட்ஸ்லாம் இருக்கும். அவருடைய அந்த தனிமையை காட்டணும்னு அவரோட கார்ல எப்போதும் ஒரு ஃபிளாக் இருக்கும், 2 ஸ்டார் இருக்கும். நார்மலி கலெக்டர்ஸ், டிவிஷனல் கமிஷனர்ஸ் அவங்கெல்லாம் ஃபிளாக் ஸ்டார்லாம் போட்டு இது பண்ண முடியாது. பட் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு பேரே எங்க ஜெனரல் ராகவன். இது நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் the divisional commissioner was the equivalent in rank to a major general in the army at that time. There is an equivalence. So we used to call him general. And even the army people used to salute him as General Raghavan. December beginning, Indian army is marching into West Pakistan and East Pakistan, both sides. East Pakistan army has already marched through Darjeeling and Jalpaiguri districts. இவர் வந்து நானும் போகணும்னு ரொம்ப துடிச்சாரு. But protocol doesn't permit any civilian officers to enter. You can enter only with an authority, a permit or a passport. But அந்த டைப்ல passport, permitலாம் applicable இல்லை, because it is under army's occupation and other things. நான் யூனிஃபார்ம் போட்டேன், along with army I was able to. நானும் வாரேன் அப்படின்னா சரின்னு போனோம். போய் ராங்பூர், தினாஜ்பூர், மேமான் சிங், ராதிகாப்பூர், all these places in Bangladesh, the then East Pakistan, we visited along with the army. That was a great experience. அவர் எதையும் பார்க்க மாட்டார். ஒரு நாள் நாங்க போயிட்டு இருக்கும் போதே there was a firing from the opposite side. That is the Pakistani Rangers were firing. அது ஒன்றும் பயப்பட மாட்டாரு. நீ இருக்கும்போது எனக்கு பயம் வேண்டாம், ஏன்னா I was having the arm and other things. He said, அந்த மாதிரி ஒரு பெரிய திறமையை காட்டினார் அந்த சமயத்துல. தென் நிறைய ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெஃப்யூஜிஸ், தட் இஸ் பங்களாதேஷ் ரெஃப்யூஜிஸ், அவங்கள வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஜல்பைகுரி அண்ட் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருந்தோம்.
டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் அந்த டயத்துல வந்து 3.5 லட்சம், பட் ரெஃப்யூஜிஸ் வந்து 8.5 லட்சம். ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட் பாப்புலேஷன் 12 lakhs, refugees வந்து 18 lakhs. The amount of load which the district collectors, they were called district magistrates there, district collectors were shouldering, ably assisted and aided by Raghavan sir, is fantastic. At the end of the war, with all these efforts, there was a proposal to give Padma Shri to Sri Raghavan at that time. He refused. No. Give Padma Shri to my collectors. So 5 collectors got Padma Shri. You see, instead of B.S. Raghavan, one person getting Padma Shri, he modified the proposal and gave Padma Shri to 5 districts. That was Raghavan's. I mean, wherever he went, he carried people along, and it was always with wit and humor. And other than his wit and humor, what I appreciate most is his diction in English. I mean, nobody can beat that. Nobody can beat the way he talks. We were neighbors in the transit accommodation in Calcutta called Hungerford Street Guest House. என்னோட 2 சின்ன பசங்க எப்போதுமே ஆடி ஓடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ரொம்ப சத்தம் போட்டு விளையாண்டாங்க. கூப்பிட்டாரு, என்ன பண்றாங்க தெரியுமா அப்படின்னாரு. விளையாடுறாங்க சார். ஏன்? கொஞ்சம் சத்தம் அதிகமா இல்ல? ஆமா சார். What do you call that அப்படின்னாரு. Sibling rivalry. No, 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 no. It is not sibling rivalry. It is sibling revelry. பாருங்க. You see, நமக்கும் ராகவனுக்கும் அதுதான் பெரிய டிஃபரன்ஸ். All along, it is drilled into my mind that it is sibling rivalry. But Raghavan turns it around. It is sibling revelry. See, அந்த மாதிரி ஒரு தடவை Jyoti Basu is chief minister. Raghavan is chairman, West Bengal Electricity Board. Worst possible load shedding time. எங்க பார்த்தாலும் load shedding. பெரிய problem. So everybody was summoned. Power secretary, electricity board chairman, and some of us in the secretariat like me. So he gave a beautiful presentation. PowerPoint is not there, but then, he can mesmerize people by his diction, the way he presents. His English was fantastic. Unfortunately, Jyoti Basu was not able to understand his English. Jyoti Basu is old-timer. Lawyer, old-timer, of course, comrade. So at the end of it, he wanted the power secretary to sum it up. Power secretary is again Raghavan Sir's batchmate. C.N. Penn Antony is an Anglo-Indian. Clifford Neville Penn Antony, who always will make pun out of everything. His Penn Antony, we changed his name to Pun Antony. அவர் ஒரே வார்த்தையில சொன்னாரு, sir, we all made a mess and the power outage, but the maximum mileage Mr. Raghavan got today by this presentation. See, the power outage, and the Raghavan got the maximum mileage out of the power outage. Everybody clapped. I mean, that was Mr. See, like this, he had tremendous sterling qualities. Okay, at the end of it, I must tell you, when we walked into Bangladesh, along with the victorious army, we had to go right up to Dhaka. We couldn't turn back because the whole crowd was going to Dhaka at that time to receive Mujibur Rahman, who was in jail for many years and coming back to Bangladesh to be the president of Bangladesh. So we were also pushed into Dhaka. We went, met Mujibur Rahman, gave us a very courteous welcome. He gave audience to Raghavan sir, me. All those things happened. We came back. We received a show cause notice from the government. How did you two
went to Dhaka without government permission. You didn't have a passport. You didn't have a special permit. Raghavan sir said, don't worry, we will sort it out. Sorry. Raghavan sir said, it is the surging crowd which pushed us into Dhaka. I was trying to come back. The crowd did not allow us to come back. And luckily, I had an army man next to me, Captain Sivasailam, who was wearing an army uniform. My life was saved. In this situation, tell us, coming back to the Indian border or going back to Dhaka, which is more advisable. Government may take a considered view and take a decision. Government close the file. See, like this, there are hundreds of snippets, hundreds of instances where I had pleasurable times with Mr. Raghavan. And after he came back to Chennai, I used to at least meet him once a year. Even this year, the beginning, I went to his place, January, to wish him the New Year and all. And the way he was talking, I thought he will reach 100. But I think he will reach 100. We will celebrate that centenary also, all of us. That will be a great tribute to him. And with this, I want to thank all of you for your kind attention. And I'm lucky I had the time to interact with you. I have a family function. I have to go. I'm not able to sit all through. I told Professor Sayon that I will be here 15-20 minutes and meet all of you and enjoy this proceedings. And thank you very much for giving me this time, and thank you. ரொம்ப மகிழ்ச்சி சிவசேலையா. அனைவருக்கும் ஒரு தகவல், அவங்கள பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப அதிகமா பேசுறது கிடையாது. பீச்ல வாக்கிங் வருவாரு, அப்ப பார்த்திருக்கேன். இந்தியன் ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது என் பக்கத்துல அவர் உட்கார்ந்தாரு. முதல்ல அவர் பேரே தெரியாது. அப்புறம் என்னன்னு கேட்டா, அப்புறம் சிவசேலை பக்கம் ஏத்தாக்கல நம்ம பி.ஆர். சம்பத் வந்து பேசும்போது அவரும் அறிமுகப்படுத்தி சொன்னார். அவர் திருநெல்வேலிக்காரங்களே எனக்கு ஒரு பெரிய அஃபினிட்டி. ஏன்னா நான் திருநெல்வேலி. நான் அடிக்கடி சொல்லவேன், நெல்லையில் பூத்த முல்லை இது அப்படின்னு. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, அங்கே முக்கெல்லாம் தமிழ் முழங்கும் முதுநகர், அந்த பெருநகரில் வந்தவன் இந்த சேயோனி அப்படின்னு. இது நான் மணிக்கணக்கா நானும் பேசுற ஆளு. அதனால சிவசேன ஐயா பேச்சையே கேட்கலங்கிற பெரிய ஆதங்கம் இருந்தது. அது என்னவோ இன்றைக்கு முதல்ல இந்த புகழஞ்சலியில தொடங்கி இருக்கு. இனிமேல் தொடரும். அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்க தமிழ் அருமையாக இருக்கின்றது. உங்கள் தமிழை நாங்கள் கேட்க வேண்டும். அதுவும் இந்திய ஆட்சிப்படையிலிருந்து நம்ம நிர்மலா மேமா வந்திருக்காங்க. அவங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தோட 38 ஆண்டுகளாக தொடர்புடையவர்கள். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க நிலை வைத்தோம் மாதிரி அப்படிம்பாங்க. ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய முத்திரையை பதிப்பதில் வல்லவர் MP நிர்மலாமா அவர்கள். இப்பொழுது அதற்கு முன்னதாக வழக்கறிஞர் ரவி அவர்கள் பாரதியார் விழாவை தமிழ்நாடு மாநில மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய வகையில மிகச் சிறப்பா ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார். அதுல குறிப்பு, இதுவரைய பல்லக்க யாரும் அதிகமா பார்த்ததில்லை. ஜதி பல்லக்குன்னு மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் நிகழ்த்தி சென்னை, ஏன் அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து பெரும்பாலான அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வந்திருக்காங்க, மாநில அமைச்சர்கள் எல்லோரையும் வரவழைத்து, அவர் நல்ல கவிஞரும் கூட. இன்றைக்கு அகில இந்தியா முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இவருடைய ஆங்கில கவிதைகள் மிகுந்த பிரபலம். அதை இந்தியில மொழிபெயர்த்து வர பண்ணியிருக்காங்க. பல அரங்குகள், தேசிய கருத்தரங்குகள், நிறைய கவியரங்குகள், அதிலெல்லாம் பங்கேற்றவர் நமது பன்மொழி வித்தகர் B.S. ராகவன் ஐயா அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டனர். ரவி ஐயா அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். பாரதி விழாவை டெல்லியிலேயே நடத்தினவர். ஆமா, உண்மை. வாங்க. வணக்கம். நல்ல மாணவனை பார்த்து ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இனம் காண முடியும். அதை போல
சிவசைலம் ஐயா அவர்கள் பேசியதை கேட்டவுடன் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஒரு சொற்பொழிவாளரை அருகில் இருந்து உருவாக்கிய BS ராகவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அருமையா பேசினார் சிவசைலம். அவர் எடுத்துக்கொண்ட கால அளவில் பாதி அளவில் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கான விண்ணப்பத்தை சேயோன் அவர்களிடம் வைக்கிறேன். ஹலோ, நான் BS ராகவன் ஐயா அவர்களை ஒரு 35-40 முறை சொல்லுங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்ல போறது இல்லை. அதுல முக்கியமா ஒரு 3 அல்லது 4 அதை புரிந்து கொள்வதற்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். டிவி என்ன டிவி? எல்லாரும் கொஞ்சம் மைக்க மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணிட்டா. ஐயா சாமி அவங்க தான் மியூட் பண்ணோம். ஆமா ஐயா சார், நான் பார்த்துட்டேன், நானே மீட் பண்ணிக்கிறேன். என்னுடைய முதல் சந்திப்பு, அதற்கு முன்னால நான் BS ராகவன் ஐயா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிராதவன். அது என் குற்றம், அது என் குற்றம். எப்ப பார்த்தேன்னு கேட்டா, சென்னையில YMIA யங்மன் இந்தியன் அசோசியேஷன் ராயப்பேட்டால ஒண்ணு இருக்கு. அதுல வாசே குழந்தைசாமி அவர்களுடைய நூல்களை நாடெங்கும் பரப்புவதற்கு என்ன வழிகள் என்ற ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் போனப்போ அங்க இவர் உட்கார்ந்துருக்கார். யாருன்னு தெரியாது எனக்கு. முதல்ல அவரை பேச சொன்னார். அப்போ அவரை பேச சொல்லும் போது இந்த மாதிரி BS ராகவன் அவர் ஸ்ரீதரன் என்ற பெயர்ல நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு, இலக்கிய விமர்சகர். அவர் அரசு பணியில் இருந்திருந்தாலும் மிகச்சிறந்த IAS ஆபீசராக 3 இல்லமா 5 பிரதம மந்திரிகளிடம் பணியாற்றி அவர் அவ்வளவு சிறந்த ஆட்சி பணியில் இருந்தவராக இருந்தாலும் இலக்கியத்தின்பால் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர். 6 மொழிகளில் சிறந்த புலமை எழுதி படித்து அந்த மொழிகளின் இலக்கியத்தை தேர்ந்து அதை விமர்சிக்கும் அளவுக்கு புலமை வாய்ந்தவர் 6 மொழிகளில். அப்படிப்பட்டவர் அவரை பேச சொல்லும் போது அவரை அறிமுகப்படுத்தினவுடன் நான் ஒரு நிமிர்ந்து பார்த்தேன். அதுதான் முதல் சந்திப்பு. அடுத்த சந்திப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. காந்தி சிலை அருகே. இந்த முதல் சந்திப்பு நடந்தது ஒரு 2012-13. அடுத்த சந்திப்பு அதுல இருந்து ஒரு 6 மாதம் தள்ளி. அந்த காந்தி சிலை இடம் எப்படி சந்திப்புன்னு கேட்டா, அப்ப அண்ணா ஹசாரே அவர்கள் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்தார்கள் டெல்லியில. அதனுடைய எதிரொலியாக We the People என்ற அமைப்பை ஏற்படுத்தி நானும் இங்கே உண்ணாவிரதம் இருந்து காந்தி சிலை அருகே எல்லாரும் கூடி அண்ணா ஹசாரேக்கு ஊழல் எதிர்ப்பில் நம்முடைய இதை காட்டணும், உடன்பாட்டை காட்ட வேண்டும், நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கு காலையில போட்டேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன். அன்னைக்கு ஈவினிங் அந்த காந்தி சிலை அருகே கிட்டத்தட்ட 2000 பேர் கூடினார்கள். வெறும் வாட்ஸ்அப்ல போன இதை வாட்ஸ்அப்ல அவங்க ஷேர் பண்ணிட்டு 2000 பேர் வந்திருந்தார்கள். BS ராகவன் ஐயா, நடிகர் சிவகுமார், அப்புறம் நம்ம நட்ராஜ் அவர்கள், கமிஷனரா இருந்து அப்போ DGP-யா இருந்து அப்பதான் ரிட்டையர் ஆனவர், எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த கூட்டம் முடிந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்ன கூப்பிட்டார் ராகவன். நான் உன்னை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப படபடப்பா இருக்கீங்க, உட்கார் அப்படின்னாரு. உட்கார்ந்த கைய கொடுன்னார். கொடுத்து பல்ஸ் பார்த்தார், நாடி பிடித்து பார்த்தார் என்னை. அப்படி நாடி பிடித்து பார்த்து 105 இருக்கு என்ன, எனக்கு எப்பவுமே சாதாரணமா 102, 103, 120 வரைக்கும் போகும், தப்பாச்ச, நீங்க என்ன வீட்டுல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு தந்தையை போல. இதுதான் அடுத்த சந்திப்பு. ஆனா அவர் சொன்னாரே தவிர நான் எங்க ஹெல்த்தா நான் போகல. இதுல இருந்து ஒரு 3 ஆண்டுகள் கழித்து 3வது சந்திப்பு பெசன் நகர் பீச்ல நான் வாக் போயிட்டு இருக்கேன். இது 2016. அதுக்குள்ள நான் முகநூல்ல நுழைஞ்சிட்டேன். Facebookல 2015ல இருந்து Facebookல வந்துட்டேன். Facebookல என்ன எல்லாரும் என்னென்னமோ போட்டுருப்பாங்க, நான் என் கவிதைகளை போட்டுருவேன். கவிதைகளை நானே சொல்லி அதை ரிசைட் பண்ணி பாடி போட்டுருவேன். அப்ப என்னன்னு கேட்டா, இந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னுட்டு நம்மளுடைய மறைந்த அரசு அவர்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதை எடுத்து ஒரு கட்சியே, ஊழல் எதிர்ப்புக்காக ஒரு கட்சியே வச்சு எல்லாரும் வேட்பாளர்கள் போட்டு டெபாசிட் எல்லாம் எழுந்தாங்க. அது வேற கதை. அப்போ முகநூல்ல நிறைய பாடல்கள் அந்த ஊழல் எதிர்ப்புக்காக நிறைய நான் போட்டேன். அதுல ஒரு பாட்டு, கோவனாண்டி கோவனாண்டி கோபம் வருதா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருந்தேன்.
என்ன அந்த பெசன் நகர்ல அப்படி நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரவி அப்படின்னார். திரும்பி பார்த்தா இவர் BS ராகவன் உட்கார்ந்து நீங்க வா அப்படின்னார். வந்து நான் கிட்ட வரத்துக்குள்ள அப்படி கையை நீட்டி என் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு என்ன சொன்ன, கோவனாண்டி கோவனாண்டி கோபம் வருதா, சபாஷ் அப்படின்னு முதுகுல ஒரு தட்டு தட்டினார். எனக்கு வலிக்கிற அளவுக்கு தட்டினார். அப்படி ஒரு உத்வேகம். இப்படிதான்பா எழுதுறோம். சும்மா நிலா, அருவி, மலை இதெல்லாம் எழுதினது போறோம். கோபம் வரணும். நமுத்த அப்பளா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அக்கிரமம் நடப்பதை பார்த்து கொதித்து எழ வேண்டும். அந்த பாரதியின் உத்வேகம், உணர்ச்சி வர வேண்டும். நீ அப்படி எழுதியிருக்க, அதுவும் சாதாரண தமிழ்ல. உனக்கு தெரியுமா, கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய சந்திச்சிருக்கேன். பட் அது அவருக்கு தெரியாது. அவர் ஒரு பாட்டு போடுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, 2வது உலகப் போர் முடிந்தவுடன் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் ஆனந்த விடத்துல ஒரு பாட்டு போட்டிருந்தார். வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஆர்மி பீப்புள் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறது. அருமையான பாட்டு. அது அப்படியே முழுக்க சொல்றார் ராகவன் என்கிட்ட. சொல்லும் போது ஒண்ணு சொல்றார், மாறாழத்துல பள்ளம் வெட்டி மறைஞ்சு இருந்தீங்க, பாறாங்கல்லு நெஞ்சுறுத்த படுத்து இருந்தீங்க, அட நீட்டெல்லாம் வீட்டுக்கு வாங்க. அப்படி போகும் அந்த பாட்டு. அதுல ஒரு ஸ்டான்ஸா சொல்றாரு பாருங்க, தந்திதவா காரன் வந்தா தவி தவிக்கிறா, தாலி சரட்ட கண்ணில் ஒத்தி துடி துடிக்கிறா. அது சொல்லிட்டு, ரவி தந்தி தபால் இல்ல, தந்தி தவா காரன் வந்தா. அதுதாங்க அவரோட ரசனை. அதாவது அந்த கொச்சை மொழியில், மக்கள் பேசும் மொழியில் தந்திதவா காரன் வந்தா தவி தவிக்கிறார். இப்படி எனக்கு பாடம் நடத்தினார். எங்க பெசன் நகர் பீச்ல. இது நிறைய நடத்திருக்காரு. இது 3வது சந்திப்பு. முக்கியமான சந்திப்புகளை நான் சொல்றேன். 4வது சந்திப்பு 2020 கோவிட் வரத்துக்கு கொஞ்சம் முன்னால, ஜனவரி 4ஆம் தேதி. அது என்னன்னு கேட்டா, என்னுடைய மனைவி சோபனா ரவி தி ஆஸ்பிஷியஸ் என்ற தன்னுடைய முதல் நாவலை, ஆங்கில நாவலை எழுதியிருந்தாங்க. அதை வெளியிடணும். அப்ப என்ன அவங்க கேட்டப்ப நான் சொன்னேன், இதை வெளியிடுவதற்கு மிக தகுதி வாய்ந்தவர் BS ராகவன் அவர்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என் மனைவி கொண்டு போய் அந்த நூலை அவங்க கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொல்லி கேட்டாங்க. அவர் வரையன்னு ஒத்துக்கிட்டார். அன்னைக்கு வந்திருந்தார். அன்னைக்கு அமைச்சரா இருந்த பாண்டியராஜன் வந்திருந்தார். நம்ம சுதா சேஷையன் மேடம் வந்திருந்தாங்க. அப்புறம் டைரக்டர் கௌதம் வாசுதேவன், இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நான் எப்பவுமே என் வழக்கப்படி பின்னால ரோல உட்காந்து, முன்னால வரவே மாட்டேன். ராகவன் வந்தார். அவரை கூட்டிட்டு போய் ஸ்டேஜ்ல உட்காத்தி வச்சுட்டு நான் பின்னாடி ரோக்கு போயிட்டேன். ராகவன் பேச எழுந்தார். இங்கதாங்க ஒரு ஆச்சரியம். அந்த நூலை வெளியிட்டு அந்த நூல்ல இருக்கிற சிறப்பு அம்சத்தை சொல்லணும். அதுக்கு முன்னால அவர் ஒரு முன்னுரை கொடுத்தார். நான் ஏன் இந்த விழாவுக்கு வந்தேன் தெரியுமா? ஒரு காரணம், இந்த நூல் எனக்கு பிடித்திருக்கு, சோபனா ரவி நல்லா எழுதியிருக்கா. ஆனால் 2வது காரணம் ஒன்று உண்டு. எனக்கு சோபனா ரவியுடைய கணவர் ரவியின் மேல் மிகுந்த ஈடுபாடு, பற்றுதல். அதற்கு காரணம் அவருடைய கவிதைகள் என்னை ஈர்த்தது சொல்லிட்டு, அவருடைய கவிதைகள் உலகத்தரம் வாய்ந்தது. இந்த உலகத்தின் மிக உயர்ந்த பரிசு அவருடைய இலக்கியத்திற்கு கிடைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நான் மேற்கொள்வேன். ஓப்பனா ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அப்போது அவருக்கு வயது 93, ஒரு 93 வயதுக்காரர். நான் இந்த வயசுல போய் பேச வேண்டாம்னு சொல்லிட்டார். நான் பின்னாடி உட்கார்ந்தவனுக்கு என் முகத்தை கொண்டு போய் எங்க மறைச்சுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு அதை வந்து எப்படி வாங்கிக்கிறதுன்னு, உள் வாங்கிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே இதுவா உட்காந்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் முடிந்த பிறகு நான் அவருக்கு போன் பண்ணி, என்ன ஐயா இப்படி பண்ணிட்டீங்க, நொபல் பரிசுலாம் சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப மனசு இதுவாகி போச்சு, என்ன ஆச்சு? ஆர் யூ கொஸ்டினிங் மை ஜட்மெண்ட்? இப்படிதான் அவர் பேசுவார். ஆர் யூ கொஸ்டினிங் மை ஜட்மெண்ட் அப்படின்னார். நோ சார், ஐ டோன்ட் டூ தட், பட் நோ பட் யூ கம் அண்ட் மீட் மீ டுமாரோ. எப்பவுமே கமாண்ட் தான். நெக்ஸ்ட் டே நான் போறேன், புஸ்தகம் எல்லாம் கொண்டா, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாரையோ கூப்பிட்டு இதெல்லாம் வந்து எப்படி வந்து நாமினேட் பண்ணணுமோ அதுக்கு பண்ணுங்க நோபல் கமிட்டிக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு என்ன நாமினேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். ஒரு மாதிரி டேக்கன் அபேக். அப்புறம் ப்ரொஃபசர் ராஜாராம் சேயோனுக்கு தெரியும், பாலக்காடுல இருக்கார், அவரை கூப்பிட்டு யூ டேக் ஃபார்வர்ட் திஸ், எந்தெந்த உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என் வயசுல நான் பண்ண முடியாது, எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ரவியுடைய புஸ்தகங்களை நீ கொண்டு செல்னார். அதை ஒரு மந்திரமாக வேதமாக எடுத்துக்கொண்டு ராஜாராம் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதுவரை
120 கருத்தரங்கங்கள் என்னுடைய நூல்களை பற்றி அகில இந்தியாவில் உள்ள எத்தனையோ பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் நடத்தி கொண்டு வருகிறார். இதெல்லாம் என்னன்னா எப்படி தன்னை மீறி ஒன்று நடக்கிறது. அதுக்கு வந்து BS ராகவன் எப்படி காலத்தின் கருவியாக எப்படி இதனால நினைச்சே பார்க்க முடியல. ஐ எம் சோக்ட். அவருடைய அன்பு பாருங்க. அந்த நாளிலிருந்து அவர் அப்படி சொல்லி என்னை வந்து அந்த உயர்ந்த பரிசுக்கெல்லாம் நாமினேட் பண்ணணும்னு சொன்ன நாளிலிருந்து, ஏன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். வாசே குழந்தைசாமி அவர்களுக்கு மானுட யாத்திரைக்கு நொபெல் பரிசு வாங்கி, அவருக்கு என்ன தெரியுமா கோபம், பாரதியாருக்கு கிடைக்கலைங்க நொபெல் பரிசு, ஏதாவது ஒரு தமிழனுக்கு நொபெல் பரிசு வாங்கி தந்தே ஆக வேண்டும் இன்றைக்கு ஒரு ஒரு வேகம் அவருக்கு. வாசே குழந்தைசாமிக்கு ட்ரை பண்ணியிருந்தார். அது எப்பவுமே ஒரு 4-5 ஆண்டுகள் நாமினேஷன் போனதுக்கு பிறகுதான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா அதற்குள்ள இயற்கை வந்து வாசே குழந்தைசாமி என்ற குலோத்துங்கனை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. அது அவருக்கு ஒரு ஆறாத துயரம். அதனால என்ன பண்ணுவார், இந்த இதுல இருந்து வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட போன் பண்ணி, என்ன மாத்திரை சாப்பிடுற, எனக்கு இந்த மைஸ்தீனியா கிராவிஸ் ஒண்ணு மாத்திரை சாப்பிடுறேன், எல்லாத்தையும் கேட்டுருவார். இப்ப என்ன சாப்பிடுற, இந்த ஸ்டெராய்டு சாப்பிடுற, இப்ப என்ன அளவு சாப்பிடுற, 96 வயசு ஆகுது, நீங்க என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா சார்? நோனோ, சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்ல, நான் சில சமயம் இதுக்குதான் கூப்பிடுவார், நான் எடுக்க மாட்டேன் போனை, அவசரமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்பேன். சோபனாவை கூப்பிடுவார், என்னம்மா ரவி போன் எடுக்கல, ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டு இருக்கானா, நீ பாத்துக்கிறியா? சோபனாவும் போன் எடுக்கலன்னா என் செக்ரட்டரி ரமா இருக்காங்க ஆபீஸ்ல, அவங்கள கூப்பிட்டு, ரமா நீ என்ன சொல்ற, நீ அப்படின்ட்டு ஒரு உரிமையோட, ஒரு தந்தையின் உரிமையோட அப்படி பண்ணிப்பார். இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது? அதாவது he was a vibrant man, very eloquent both in English and in Tamil. அவர் வந்து ஆங்கில கவிதைகள், கம்பனையும் வால்மீகியும் ஷேக்ஸ்பியரையும் அவர் அப்படி மடை திறந்த வெள்ளம் போல் சொல்வதை கேட்க கேட்க புலகாங்கிதமடைந்து பரவசமடைந்த பல 100 நபர்களில் நான் ஒருவன். பக்கத்துல இருந்து கேட்டிருக்கேன். எவ்வளவு அழகா தெரியுமா சொல்லுவார், லைஃப் இஸ் ரியல். இப்ப கூட அந்த அவர் அதை சொன்ன அந்த வீடியோ நான் Facebookல போட்டிருந்தேன். அவருடைய குரல்ல அவர் சொன்னார், எப்போ ஒரு எனக்கு தெரிந்து ஒரு 9-10 வாரங்களுக்கு முன்னால், ஐ திங்க் கடைசியா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன், SW லாங்ஃபெலோங்கிற ஒரு பெரிய இங்கிலீஷ் போயட், அவருடைய வரிகள், லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் earnest and the grave is not its goal, grave is not its goal, dust thou art, to dust returneth, was not spoken of the soul. நீ டஸ்டுக்கு தான் போனோம் அப்படிங்கிறது உன்னுடைய உடலை பற்றி பேசப்பட்டதை தவிர உன் ஆன்மாவை பற்றி இல்லை என்று லாங்ஃபெலோ சொன்னதை அருமையா சொல்லியிருக்கார் சார். அதை அப்படியே கேட்கணும். அவர் வந்து ஊழல் எதிர்ப்புல ரொம்ப ஊறி போனவர் சார். இந்த பாரு ரவி, சும்மா இந்த ஜாதி மதம் மொழி இனம் இப்படி எல்லாம் பேசி திசை திருப்புவார்கள். ஆனால் முக்கியம் என்னன்னா ஊழலை ஒழிக்க வேண்டும். அதுல அந்த குறிக்கோள்ல இருந்து நீ விலகிடக்கூடாது. உனக்கு கோபம் வரணும். ஊழல் செய்பவர்களை பார்த்தால் ஒரு அறச்சீற்றத்தை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும். இப்படி என்னை ஊக்குவித்தவர். அவர்கிட்ட கடைசியா ஒன்னு கேள்வி கேட்டான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. Can I ask a question to you now? வெல்கம் அப்படின்னார். உங்களுக்கு வந்து இந்த உடலை உயிர் நீத்த பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா, ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம், நல்லா எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு அப்படின்னார். சொல்லிட்டு ஒண்ணு சொன்னார், அவருடைய அப்பாவை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்களாம் அவங்க குடும்பத்துல. அவருடைய தந்தையாரே அண்ணா என்று. என் தந்தை எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னால், நான் சின்ன பையனா இருக்கும் போதே மறைந்து விட்ட பிறகும், எனக்கு எந்த விதமான ஒரு கிரைசிஸ், ஒரு தடுமாற்றம் வரும்போதும் அண்ணா அப்படியே நேரா வந்து என்னை கைட் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். So he has not passed away, he is always with me. So இந்த நம்பிக்கை எனக்கு ஆஃப்டர் லைஃப்ல நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுங்கிறத என்கிட்ட ஓப்பனா சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான, ஒரு பன்மொழி புலமை வாய்ந்த, ஒரு பன்முக திறமை கொண்ட தந்தையினும் கலிகூறத் தழுவினான் என்று சொல்வார் கம்பர். அதை போல ஒரு தந்தை பாசத்தோடு என்னை தழுவிக்கொண்ட இந்த மாமனிதரை, மறக்க முடியாத உத்தமரை இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். Grave is not the goal, you merged in eternity, the great soul. நன்றி. நன்றி. உணர்வு பூர்வமான ஒரு புகழஞ்சலியை வழங்கினீங்க. ரவி அவர்களை நான் நன்கு அறிவேன். ராஜாராம் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறார், ரவியோட புத்தகங்களை முழு இந்தியா முழுவதும் கொண்டு போவதுதான் என்னுடைய கடமைன்னு இருக்காரு. நிச்சயமா 120 வந்திருக்கு, இன்னும் போகும், இன்னும் பல வரும். பார்ப்போம். மகிழ்ச்சி.
அடுத்து ஒரு கேள்வி. 5 பிரைம் மினிஸ்டர் சொன்னீங்க இல்லையா? இன்னும் 2 பேர் எனக்கு தெரியல யாருன்னு சொல்லி. இல்ல நீங்க அந்த 5ஐயும் சொல்லிருங்களா? ஒரு முறை சொல்லிருங்களேன். ரைட், நமக்கு நல்ல கேள்வி. ஜவஹர்லால் நேரு கிட்ட இருந்திருக்கார். ஆமா. ஐ.கே. குஜ்ரால், இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, சந்திரசேகர். ஓ 5 பேரா? லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா, லால் பகதூர் சாஸ்திரி, நேருட்ட இல்ல, லால் பகதூர் சாஸ்திரி, சந்திரசேகர். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா அப்புறம் காந்தி. யுஎன்ஓல இருந்துக்கார்ல ரவி, யுஎன்ஓ டெபுடேஷன். யுஎன்ஓல he was. அவர் அது ரொம்ப ஃபேமஸ், எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா எங்க வானொலியில அவரை கூப்பிடும் போது யுஎன்ஓ அனௌன்ஸ்மெண்ட் எது வந்தாலும் we used to contact him. அதுதான் கூப்பிடுவோம். இந்த ஆங்கில துறைக்கு நிறைய வந்திருக்காங்க. உணவு, அத உணவுன்னு ஒரு விங் இருக்கு அந்த யுஎன்ஓல. ஆமா ஆமா, இந்தியா, ஆமா, இன்டர்நேஷனல் ஃபுட் கார்பரேட் ஏதோ ஒன்று வரும். கரெக்ட், அது ஒண்ணு இருக்கு. மகிழ்ச்சி. இப்ப எம்பி நிர்மலா அம்மா வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசின் மேனாள் அரசு செயலாளர் டாக்டர் எம்பி நிர்மலா அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. வாங்கம்மா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அவங்க சென்ற முறை ஆரம்பி ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு நம்ம அப்பதான் முடிச்சிருக்கோம். முடிப்பதற்கு ஒரு 2 நிமிடத்துக்கு முடிந்த 2 நிமிடங்கள்ல வந்து எனக்கு லைன்ல வராங்க. எனக்கு சர்வ சங்கடமா போச்சு. அதனால நான் சொன்னேன், நம்ம இன்னொரு முறை இப்ப இன்னைக்கு வந்திருக்காங்க, நீங்க முதல்ல ராகவனையா சொல்லிட்டு என்ன நினைத்தீர்களோ, ஏனென்றால் அவரும் நம்மை வாழ்த்தி கொண்டிருப்பார், ஆரம்பி அருளாளர் அவர்கள். அதை பற்றியும் சேர்த்து சொல்லிடுங்க. நம்ம இப்போ உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்க எதை வைத்து எஸ் ராகவன் ஐயா அவர்களுக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஏனென்றால் இன்று தேசிய சிவில் சர்வீஸ் தினம். அப்படியா? ஆமா, தேசிய சிவில் சர்வீஸில் சேவை செய்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டும் தினம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த அதிகாரிகளை என்ன சொல்வார் என்றால், இந்தியாவின் எஃகு சட்டம் இந்த அரசு சட்டகம், இந்த அரசு ஊழியர்கள் என்று கூறுவார்கள். ஸோ சிவில் சர்வீஸ்ல இருந்து இந்தியாவை எப்படியெல்லாம் முன்னேற்றினோம் என்ற ஒரு நினைவை பகிரும் இந்த நாளிலே எஸ் ராகவன் ஐயா அவர்களை பற்றி இன்று நீங்கள் வைத்தது மிக பொருத்தமான, மிக சால சிறந்த ஒன்று என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன விளக்கம். ஆரம்பி ஐயாவை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். எனக்கு இதுல டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா எஸ் ராகவன் ஐயாவை பற்றி நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா நான் ரொம்ப பெரிய சொற்பொழிவு எல்லாம் ஆற்ற போறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய கேப்டன் பேசிட்டு போன அப்புறம் சிவசைலம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு பெரிய சரக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா ஒரு நிகழ்வை நான் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். திரு ராகவன் அவர்கள் தலைமை செயலராக அவங்க மேற்கு வங்காளத்திலே இருந்தவர். நிறைய தமிழர்களை பெரிய பெரிய போஸ்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். தமிழர்கள் வந்து நல்ல பெரிய போஸ்ட்ல இருந்தாங்கன்னா எங்க அப்படின்னு கேட்டாக்க நீங்க சொல்லிடலாம், மேற்கு வங்காளத்துல இருந்து. அது ஒரு பெரிய சிறப்பு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு சிறப்பு இல்லை. காரணம், நம்ம நிறைய பேரை டெபுடேஷன்ல அனுப்புறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனா அங்க வந்து நிறைய பேரை நிறைய பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்த நம்முடைய கலைமாமணி அம்மா வாசுகி கண்ணப்பன் எல்லாத்தையும் ஒரு பாடலாவே பாடிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க எல்லாம் என்னது பேசுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் வந்து திரு ராகவன் அவர்களை வந்து நான் பார்த்தது எங்களுடைய சீனியர் சிட்டிசன் போறதுலதான். அப்பொழுதுதான் அவரை நேரே பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர நேரே பார்த்தது அப்பொழுதுதான். ஆகவே அதற்கு பிறகு அவரை பற்றி என்னென்ன, அவர் ஒவ்வொரு முறையும் எதையும் என்னை கிண்டல் செய்து கொண்டுதான் அழைப்பார். என்னம்மா சோசியல் சர்வீஸ் நிறைய பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கடைசியில உங்களை அங்க தூக்கி போட்டாங்களாக்கும் அப்படிம்பாரு. ஆனா மிகவும் ஒரு, அதாவது அவரை பற்றி இப்போ நடுவுல மிஸ்டர் ரவி கிட்ட கேட்டீங்க. அவர் வந்து இந்த காலமிஸ்ட்னு சொல்லுவாங்க, சில முக்கிய பொருளை கொண்டு எழுதக்கூடியது. 2800 காலம்ஸ் அந்த இதுல எழுதி இருக்கிறாரு. அடுத்து வந்து தலையங்கங்கள் 120 தலையங்கங்கள்.
அவர் எழுதியிருக்காரு. ஆங்கில புலமை, தமிழ் புலமை அனைத்தும் கொண்டவர். அதுவும் அந்த தமிழ்ல அவர் எழுதினது வந்து நேரு முதல் நேற்று வரைன்னு ஒரு தமிழ். நேரு முதல் நேற்று வரை. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து த ஹார்ட் ஆஃப் த ஹியூமேன். ஹூமேன்ங்கிறது ஹியூமன் இல்ல, ஹூமேன்ங்கிறது ஒரு கதாபாத்திரம். த ஹார்ட் ஆஃப் த ஹியூமன், அது அடுத்து ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய அவர்களுடைய கட்டுரைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கூட சில இதில் வந்திருக்கிறது. அரசியல் மேதைன்னு சொல்லலாம், பொருளாதார மேதை சொல்லலாம், நிதித்துறை மேலாண்மையில மிகச் சிறந்து விளங்கியவர் என்று சொல்லலாம். நாம் இந்த மாதிரி ஒரு நேரத்திலே வந்து ஒரு ஒன்றை நாம் நினைவு கூற வேண்டும். நம் இந்தியா சுதந்திரம் பெற்றது 1947. அப்பொழுது நம் கையில் இருந்த உணவு இருப்பு 15 நாட்களுக்கு உரியது. 15 நாளைக்கு அப்புறம் இல்ல, அரிசி இல்ல, கோதுமை இல்ல. இதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபெமைன், பெரிய ஒரு வறட்சி, வக்கடம் என்று சொல்வார்கள், அதை எதிர்பார்த்து நின்றிருந்த நேரம். அதிலே வந்து நம்முடைய ராகவன் அவர்களுடைய தொண்டு மற்றும் பல அரசியல் அறிஞர்களுடைய தொண்டு மிகவும் போற்றுவதற்குரியது. அதையும் இந்த இடத்துல நாம் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் ராகவன் அவர்கள், நீங்க கூட கேட்டீங்க அவர் எங்க இதுல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அப்போ வந்து வேர்ல்டு ஃபுட் செக்யூரிட்டி இதெல்லாம் கவுன்சில்ல அவர் இருந்திருக்கிறாரு. கேட்ல வந்து அவர் இருந்திருக்காரு. அவர் வந்து கோதுமை விளைச்சல்ல மிக சிறந்த சேவை புரிந்ததற்காக டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் அவார்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் வீட் அசோசியேஷன்ல இருந்து வாங்கியிருக்காரு. இந்த இந்த பஞ்சாயத்தை எப்படி போக்குவதுங்கிறப்போ கோதுமையை வந்து MS சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் அறிஞர்கள், திரு பாரத ரத்னா திரு சி சுப்பிரமணியம் அவர்களுடன் எல்லாம் இணைந்து எப்படி இதனை சரி செய்வது என்று அவர்கள் ஆய்ந்து அதற்கு ஏற்ற வழியிலே நடந்திருக்கிறார்கள். சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜவஹர்லால் நேரு நேஷனல் இன்டெகிரிட்டி, அப்போ உங்களுக்கு தெரியும் வல்லபாய் பட்டேல் நெல்லிக்கா மூட்டை மாதிரி இருந்த எல்லா பகுதிகளையும் ஒன்று சேர்த்ததுனால இந்த இன்டகிரேட்டட் கவுன்சில் சொல்லிட்டு ஒரு கவுன்சிலை வைத்து இந்த மாநாடு எல்லா ஸ்டேட்ஸையும் ஒன்றாக இணைக்கும், மாநிலத்தையும் ஒன்றாக இணைக்கும் பணியில் மிக சிறந்து விளங்கினார். அந்த பணியிலே அவர் ஜவஹர்லால் நேரு, சாஸ்திரி, இந்திரா காந்தி, ஆனால் எனக்கு இந்த ஐகே குஜ்ரால் அண்ட் மற்றவங்களோட பற்றி அவ்வளவாக அதுல பெரிய இது தெரியல. ஆனா இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியமையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், நிறைய புத்தகங்களில் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்த திரு சி சுப்பிரமணியம் அவர்களுடன் இணைந்து அவர் சொல்றாரு, டே இன் அண்ட் டே அவுட் இந்த கோதுமையை பற்றி நாங்கள் பேசி ஒரு 10,000 டன் கோதுமையை இம்போர்ட் பண்றாங்க, மெக்சிகோ வெரைட்டி. ஏன்னா நம்ம நாட்டுல விதைப்பதற்காக வாங்குகிறார்கள். அப்பொழுது பெரிய பிரச்சனை வருது, எப்படி நீங்கள் அயல் நாட்டு இதெல்லாம் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருவதனால் என்ன செய்கிறார்கள் என்றால், அமைச்சரும் அதிகாரிகளும் இவரும் எல்லாரும் யார் வந்து இதை பயிரிட போகிறார்களோ, ரெவல்யூஷன்ங்கிறது வந்து விவசாயிகளிடமிருந்து துவங்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விவசாயியும் போய் பார்த்து நீங்கள் என்ன மாதிரியான சேவை செய்வீர்கள், இது பரவாயில்லையா என்று கேட்டு அதற்கு பிறகு இதனை கொண்டு வந்தார்கள். உங்களுக்கே தெரியும், இப்பொழுது நாம் கோதுமையிலே தன்னிறைவு பெற்று அவ்வப்பொழுது ஒரு SOS கொடுத்துட்டு இருப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற நிலைமை நம்முடைய இது மாதிரியான ஒரு தீர்க்கதரிசிகளான ஒரு இவர்களால் தான் முடியும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு இவங்கெல்லாம் வெளியில வேலை செஞ்சாங்களா, நாங்கள் அரசாங்க ஊழியர்கள் என்பவர்கள் நாங்க வெளியில போய் நாங்கெல்லாம் இதுதாங்க கொண்டு வந்தோம், இந்த திட்டம் எல்லாம் எந்தெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து பின்னால் இருந்து
அரசியல் வாதிகளை இயக்க வேண்டும். அதுவே தவிர அரசியல்வாதிகளுக்கு பணியெல்லாம் கூடாது. ஆனால் என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நிறைய தடவை எங்களை பத்தி தெரியாது, ஆனா தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியக்கூடாது. ஏனென்றால் எங்களுக்கு சர்வீஸ் தான், எங்களுடைய பணிதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாங்க போய் உட்காந்துக்கிட்டே எங்களுக்கு மெடல் கொடுங்க சொன்னார் பாத்தீங்களா, இது பத்மஸ்ரீ கொடுத்தாக்க வேண்டாம்னு சொன்னார். உண்மை அதுதான். எங்கள் பணிக்கு எங்களுடைய ஊதியம் தான் இதுவே தவிர நாங்கள் வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுது எல்லாம் பேர் மேல வரலையேன்னு நினைச்சு பாடுபடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த மாதிரியான தூண்கள் எதுன்றதை நிறைய பேர் மறந்து விட்டார்கள். இன்று நான் கட்டாயம் இவரை பத்தி பேசணும்னு நினைச்சதற்கு காரணம், இப்படி ஒரு தூண்கள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே, நம்முடைய இந்திய நாட்டிலே இருந்திருக்கிறது. இவர்கள் தான் நம்முடைய பசிப்பிணியை எல்லாம் போக்கி இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் எல்லாருக்கும் தெரியணும். சும்மா ஏதோ ஒரு ஆபீசர் வந்தாரு, இது கரப்ஷன் ஆபீசர், இப்படி எல்லாம் தான் பேசி ஒரு அதிகாரிகளை பற்றி ஒரு நிலை இருக்கிறதே தவிர, உள்ளுக்குள் என்னென்ன மாதிரியான திட்டங்களை, இத்தனை வருடங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக தீர்க்கும் திட்டங்களை வகுப்பவர்கள் அவர்கள் தான். அதை ஆனா வெளியில அது சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அரசுக்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் இதை பற்றி எடுத்துக்கொண்டேன். அடுத்து இவர் அதாவது இவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்க எல்லா இடத்துலயும் போய் எல்லாம் பாக்குறதெல்லாம் சரி, இன்ஸ்பெக்ஷன் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டிக்கு நீங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை பத்தி நம்ம மேல கொண்டு வரணும் என்று மிகவும் பாடுபட்டவர் நம்முடைய பிஎஸ்ஆர் அவர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு வந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இதனுடைய அடிப்படை. அதிலும் நாம் இப்பொழுது உணவில் நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணமானவர் இவர். அடுத்து இவருடைய ஒரு கருத்து, இப்பொழுது இருக்கும் நிலைமையில் ஒரு வேற்றுமை என்று சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஃபார்ம் லோன் வைவர், இப்ப எல்லாரும் சொல்றாங்க விவசாயிகள் கணக்கு பார்க்கறது, விவசாயி கணக்கு பார்த்தா உலகு கூட மிஞ்சாதுங்கிறதெல்லாம் பழமொழி, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த வைவர் உடனே அனைவரும் என்ன சொல்லுவாங்க, விவசாயி என்னங்க அது எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சா வைவர் கேட்கிறான், வெயில் அடிச்சா வைவர் கேட்கிறான். ஆனால் இவர் அதை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், it should not be regarded as an expenditure but an incentive and investment என்று கூறுகிறார். So farm loan waiver என்பது அவரை பொறுத்தவரையிலே it is an investment and incentive to grow more. அது ஒரு நிலைமை தெரிய வேண்டும். ஆகவே இவர் அதை அழுத்தி சொல்லுகிறார். அடுத்து இந்தியாவுக்கும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்கிறார். யுஎன் பணிபுரிந்து ஒரு 2 பேருக்குமே ஒரு பாலமாக இருந்து அங்கே செய்யும் நல்லவைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து, அதுவும் பர்டிகுலர்லி ப்ரொடக்டிவ் பேஸ்டு இதுல, அதுவும் அவருடைய பெட் சப்ஜெக்டா உணவு இருந்திருக்கிறது. கோதுமை போன்ற தானியங்கள், பல்சஸ், இதை பற்றி எல்லாம் ஆராய்ந்து ஜெனீவா ரோம்ல நடந்த மகாநாட்டின் பரிந்துரைகளை நம்முடைய நாட்டிற்கு கொண்டு வந்து அதனை இம்ப்ளிமெண்ட் செய்தவர். ஆகவே வெறும் போய் ஏதோ ஒரு மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்தாருங்கிறது பேர் இல்லை. அந்த மாநாட்டில் இருந்து அவர் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து அந்த காலத்திலே அவர் வைத்த எண்ணம் என்ன என்றால், இந்தியன் கிரெயின் ப்ரொடக்ஷன் ஷுட் பி அட்லீஸ்ட் 50% மோர் என்று ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அவர் பணி செய்திருக்கிறார். அடுத்து இவர் எங்க சீனியர் சிட்டிசன் போரத்துல தலைவராக இருந்தார். அப்பொழுது நான் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் என்று ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு தடவை சொன்னாரு, எல்லாம் செய்யலாம், இப்பொழுது எல்லாம் நம்ம எல்லாம் தனியா இருக்கோம், நம்ம பிள்ளைகள் எல்லாரும் ஃபாரின்ல இருக்கிறாங்க, கையில ஒரு வச்சிருப்போம் செல்ல,
எப்படி ஆன் பண்றது எப்படி ஆஃப் பண்றது ஒண்ணுதான் தெரியும். அதற்கு மேல் ஒண்ணுமே தெரியலன்னா படிக்காதவனும் நம்மளும் ஒண்ணுதான். அதனால நீங்க உங்க பிள்ளைகள் வந்து எங்களை மதிக்கல, எங்களை மதிக்க தெரியவில்லை அப்படின்னு பாட்டு பாடுறதை விட நீங்க வந்து அதுல இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி இருக்கு, எப்படி உள்ள போலாம், எப்படி சேட் பண்ணலாம், எப்படி மத்த இதையெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம செய்யலாம் என்பதை பற்றி நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். முதல்ல சீனியர் சிட்டிசன் சும்மா உக்காந்துக்கிட்டு எனக்கு ஆஃப் பண்ண தெரியும், ஆன் பண்ண தெரியும், மற்றதெல்லாம் தெரியாதுங்க இந்த டெக்னாலஜிலன்னா நீங்க இல்லிட்ரேட்டா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் இந்த மொபைலை எப்படி யூஸ் பண்றது, எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கு, என்னென்ன மாதிரி அதனை உபயோகிக்கலாம் என்பதனை சொன்னதோடு அந்த பயிற்சிக்கும் அவரே பணம் கொடுத்தாரு. அந்த பயிற்சியை நடத்தி வைத்தவரும் அவர்தான். அதுல வந்து நிறைய பேர் கத்துக்கிட்டு பயனடைந்தார்கள் என்று சொல்லலாம். எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த இது மாதிரியான ஒரு சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு இருந்தவர். அடுத்து நாமெல்லாம் ஒண்ணுதான் நினைப்போம், இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ ஐபிஎஸ்ஓ ஒரு பெரிய இன்டெலெக்சுவலோ நுனி நாக்குல ஒரு ஆங்கிலம் பேசிட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி ஆங்கிலம் பேசிவிட்டோம் என்றால் நம்முடைய மூளை முழுவதும் அறிவு இருக்கிறது என்று அனைவரையும் ஒரு மயக்கத்துல உண்டாக்கிடுவோம். ஆனால் இவர் சொல்றாரு, these are all so called people. மக்களை பற்றி புரிய வேண்டும் என்றால் அவர்களிடம் போய் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியாக உதவி தேவைப்படும் என்பதை உணர்ந்து சில அரசியல்வாதிகள் செய்கிறார்கள். இங்கிலீஷ் குறை சொல்வார்கள் என்று சொல்லிட்டு இருந்தார். அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் வெறும் நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசும் அதிகாரிகளும் அந்த மாதிரியான நிகழ்வுகளை அவர் பெரிதுபடுத்தவில்லை. மக்களிடம் சென்று மக்களை சேரும் திட்டத்திற்கு அவர் மிக ஊக்கமும் ஆக்கமும் தந்திருக்கிறார். அவர்களை பாராட்டியும் இருக்கிறார் என்பதனை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே ஒரு பிஎஸ் ராகவன் என்பவர் ஒரு லெஜெண்ட். இந்த காலத்திலே தோன்றிய அற்புதமாக தோன்றிய ஒரு இது மாதிரியான நிறைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேரை பத்தி நமக்கு தெரியல. இவர்கள் இதெல்லாம் செய்தார்கள். ஒரு முறை நான் இங்கே ஒரு மிஸ்டர் எம்எஸ் ராம் என்று இருந்தார்கள். ஒருத்தர் கேட்டாரு, இந்த எம்எஸ் ராம பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சொன்னேன், அவர் இப்போ ஏதோ நிறைய டைரக்டரா இருக்காரு, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவ்வளவுதான் தெரியுமா? ராத்திரி எல்லாம் பஸ் ஓட வச்சது அவர் தான். தூங்கிட்டு உக்காந்து இருக்கிற நேரத்துல பஸ்களை ஓட விட்டு ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு கொண்டு போனதுனால பகல்ல வந்து டிராபிக் வந்து குறைஞ்சது. இதுக்கு காரணம் எம்எஸ் ராம் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு பணியை சிறப்பாக செய்து இந்த அரசுக்கு நற்பெயரும் மக்களுக்கு நல்ல உதவியும் செய்தார்கள் என்றால் இது போன்ற மாமனிதர்கள் இவர்களை பாராட்டும் முகமாக நாம் நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு இது மாதிரியான அதிகாரிகள் எல்லாம் இருந்தார்கள் என்பதனை எடுத்து செல்லும் ஒரு பெரிய பணியை நம்முடைய சேயோன் அவர்கள் இன்று செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றி. உடன் இருந்து என்னை போன்று அவ்வப்பொழுது வரும் நிலைய வித்வான்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்ல தகவலை சொன்னீங்க மேடம். அதுவும் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அன்னைக்கு அவருடைய இந்த நினைவு அஞ்சலி புகழஞ்சலி செலுத்துறது ரொம்ப சால பொருத்தமே. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. ஃபார்மர் சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு இணைப்பு தான் கிடைக்கலன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கு இடையில நான் இப்ப வந்து கோபாலன் ஐயா அவர்கள் உங்களுடைய கருத்தை பகிருங்கள். நான் இப்ப அவங்களோட பேசி இந்த வந்துட்டாங்க. டிஎஸ் ஒரு நிமிடம் கோபாலன் ஐயா இருங்க. டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்துட்டாங்க. இருந்தாலும் கோபாலன் ஐயா கொஞ்சம் பேசுங்க. அதுக்கப்புறம் அவங்க இதான் வாங்க. கார்ல பயணித்துக் கொண்டிருக்கிறார். பயணித்துக் கொண்டிருக்காங்க. சார் பேசிடலாமா ஐயா? பேசுறீங்களா? மகிழ்ச்சி. Yeah, very much. We are hearing you. We are hearing you, sir. You can talk. அன்பர்களே, ஃபார்மர் சிஇசி டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பேசுறாங்க நம்மளோட. வாங்க ஐயா, நீங்க உங்களுடைய கருத்தை பகிருங்கள்.
அன்மியூட் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணி கேக்குதா? கேக்குறதா? கேக்குது. ஓகே, மிக்க நன்றி. திரு BS ராகவன் ஐயா அவர்களை பற்றி பேசுவதற்கு என்னை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. அவர் ஒரு உன்னதமான மனிதர். அவர் ஒரு IAS ஆபீசர் மாத்திரமல்ல, நாட் அ பியூரோக்ராட். நிறைய பன்முகங்கள் கொண்டவர். அவரு தமிழ், பெங்காலி, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசுவார். அவர் சிவில் சர்வெண்டா இருந்தபோது 3 பிரதம மந்திரிகளுக்கு உடன் வேலை செய்திருக்கிறார். ஒரு நல்ல நாட்டு பற்று உண்டு. அது தவிர அவருக்கு எந்த சப்ஜெக்ட்ல கூட்டாலும் அவரை பேச வச்சா நல்லா பேசுவாரு. அவர் ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங் அபார்ட் ஃப்ரம் பீயிங் ஒரு சிவில் சர்வெண்டா இருந்தது. தவிர அவரை மாதிரி சர்க்கார்ல அதிகாரிகள் வந்தா இந்த நாடு நிச்சயமாக முன்னேறும். அவர் இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தா 100 வயசு ஆயிருக்கும் அவருக்கு. பட் இல்லாம போயிடுச்சு. பட் அவரை மாதிரி ஒரு ரோல் மாடல் பப்ளிக் சர்வெண்ட் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு நியூட்ரல், அட் தி சேம் டைம் ஒரு நாட்டு பற்றுங்கிறது கொஞ்சம் கூட அதுல சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு வேண்டியது இந்த நாட்டுக்கு தேவை. அவர் போனது ரொம்ப பெரிய இழப்பு தான் என்று சொல்ல வேண்டும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. மகிழ்ச்சி. பல வேலைகளுக்கு இடையே உங்களுடைய கருத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம். இப்ப நம்மோடு ஹைதராபாத்ல இருந்து இணைந்திருக்கின்ற அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள். வாங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம். BS ராகவன் அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க ஸ்ரீசைலம் ஆகட்டும், அவங்க ரவி ஐயா ஆகட்டும், அவங்க நிர்மலா மேடம் ஆகட்டும் சொன்னப்புறம் தான் அவருடைய முழு பரிமாணமும் இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது. நாங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஹிந்து பேப்பர் வரவழைச்சு அது படிச்சுட்டு இருப்போம். அதுல அப்போ இந்த BS ராகவனுடைய பேரு நிறைய கமிட்டியில் அவருடைய மேலாண்மை திறனுக்காக நிறைய கமிட்டியில அவங்க போட்டிருப்பாங்க. ஒரு தரம் அவர் ஒரு கல்வி சம்பந்தமான கமிட்டி, இன்னொன்னு இந்த செயற்கைக்கோள் அதுக்கு அந்த கமிட்டி, இன்னொன்னு கோதுமை கவுன்சில்ல அவர் மெம்பரு, அப்புறம் ரயில்வே விஜிலன்ஸ், அது தவிர இந்த அரசியல்வாதிகள் கட்சி தவறு அதுல இந்த கமிட்டில இருந்திருக்கேன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அந்த BS ராகவன் வேற இது வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு பண்புகள் படைத்தவர். அவர் அந்த கொஞ்ச நாளா வரதில்லை. ஏன்னா அவர் இப்ப சர்வீஸ்ல எல்லாம் இருந்ததுனால வரதில்லை. ஆனா திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ போன வருஷமா அவருடைய செய்தி 2023 வருஷம் அந்த வருஷ பிறப்பன்னைக்கு அவரோட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன கவர்ந்தது என்னன்னா, கான்ஸ்டன்ட் டிசாட்டிஸ்பாக்சன் இஸ் த வே டு ப்ராக்ரஸ். நம்ம ஏதாவது செயற்கரிய ஒரு செயலை செய்தோம் உடனே அது மன திருப்தி அடையக்கூடாதான். அந்த மாதிரி அடைஞ்சா அதுக்கப்புறம் முன்னேற்றமே இருக்காது அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டிசாட்டிஸ்பாக்சன் இஸ் த வே டு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது அது ரொம்ப ஆணித்தரமா அவர் சொல்லியிருக்கா. அதுவும் கணீர்னு வேற பயிற்சிருக்காரு. அதுவும் போன வருஷம் அந்த மாதிரி நான் கண்டதே இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி கோபாலன் அவர்களே. அன்பர் ஹியூபர்ட்னு ஒருத்தவங்க இணைந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்களேன். ஹியூபர்ட் அவர்களே. நன்றி டாக்டர் செய்யோன் ஐயா அவர்களே. என்னுடைய பேர் ஹியூபர்ட். நானும் கொஞ்சம் திருநெல்வேலி சார்ந்தவன் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஸ்கூலிங் VK புரம், விக்ரமசிங்கபுரம் சொல்லுங்க. அங்க படிச்சவன். பார்ட் ஆஃப் மை எஜுகேஷன். ஏன்னா அதான் என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய முகவுரை சொல்லலாம். சார், வாட் எவர் இட் இஸ் ரிகார்டிங் அவர் ஐயா திரு ராகவன் நான் ஆக்சுவலா அந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப்னு இருக்கு, அதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அவரை இன்வைட் பண்ணி எங்களுடைய இந்த வருஷத்துல இயர்லி ப்ரோக்ராம் இருக்கும், அவர் வருவார். எந்த நான் பார்த்ததுக்கு, நான் கேட்டதுக்கு அவருடைய நாலேஜ் எப்படின்னா, எங்க வந்தாலும் ப்ராப்ளம் சால்வர், சொல்யூஷன் கிவர். ஒரு பிரச்சனையோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு காரியம் இருந்தா உடனே அதுக்கு ஒரு தீர்வு, எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும், ஒரு புத்துணர்வு வரும்.
ரொம்ப அருமையா இருந்தது சார். அது தட் இஸ் மார்வலஸ் பர்சன். அந்த மாதிரி அதை என்ன செய்வாருன்னா, மற்றவர்களும் ஏன் நீங்க செய்யக்கூடாது, நீங்க ஏன் அப்படி மாறக்கூடாதுன்னு எல்லாரையும் ஒரு சேலஞ்ச் வைப்பார். அது நான் பார்த்த ஒரு பெரிய ஒரு காரியம். இதான் என்னுடைய அனுபவம் அவரோட. ஐயா உங்க படத்தை பார்க்கலாமா? வீடியோ பார்க்கல சார். எனக்கு பல்லெல்லாம் விழுந்துருச்சு, வெக்கமா சார். இருக்கு. அதுவும் ஒரு அழகுதான். நீங்க வாங்க, நீங்க வந்துட்டேன். சார், நான் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, இறைவன் படைத்தல எல்லாமே அழகுதான். அது எதுவுமே பல்லு போச்சு சொல்லு போச்சு எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்க நல்லா பேசுறீங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி சார். நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் திருநெல்வேலி தான், தெரியுமா? ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் தருவை நினைக்கிறேன், அவர் நம்மளோட இணைந்துதான் இருக்காங்க. சரிதான் ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தருவை தான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. அதனால ஹியூபர்ட், நீங்க சொன்னது எனக்கு விக்ரமசிங்க வரும்னு சொன்ன பல நினைவுகள் வருது. அதுக்காகத்தான் மகிழ்ச்சி. சரி, அது என்ன, அது கிளப் தானே வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பணியில இருந்தீங்க? இல்ல சார், அதாவது அந்த எல்லாரையும் வந்து பேச வைக்கிறது, லீடர்ஷிப் கொண்டு வருது. அதான் அதனுடைய முக்கியமான குறிக்கோள். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப இன்வர்டா இருப்பாங்க. அந்த தண்ணியில தள்ளி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு. அது பேர் தான் கிளப்னு. சீட்டாட்டம்லாம் இல்லை அங்கெல்லாம். அதெல்லாம் வந்து பேண்ட், எந்த விதமான கேளிக்கைகள்லாம் இல்லை, ஆக்கப்பூர்வமான ஒரு இது. அதுல பல தடவை அவரை கூப்பிட்டு இருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒவ்வொரு அந்த எங்களுடைய வருஷ ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த இயர்லி ப்ரோக்ராம்க்கு அவர் வந்து ரொம்ப எல்லாரையும் இன்சைட் பண்ணுவார் சார். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அவர் மறக்கவே முடியல அவரை. எனிவே, டைம் ஹேஸ் டு கோ அண்ட் பீப்புள் ஹேவ் டு டேக் த கால். நடந்துருச்சு, நல்லது நடக்கட்டும் சார். நீங்க என்ன படி செய்ய? வாட் வாஸ் ஐ சார்? நான் வந்து ஆக்சுவலா சார் பிராண்ட் இமேஜ், அதாவது வந்து ஒரு பொருளை வந்து தயாரிச்சு அதை கொண்டு போகும்போது அதுக்கு வந்து ஒரு மணிகண்டன் ஒரு ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா, அது எப்படி முதன்மைப்படுத்துவது, அதை எப்படி வந்து மார்க்கெட்ல கொண்டு வர்றது, அதை எப்படி நீடிச்சு நிக்க வைக்கிறது, அந்த துறையில நான் பல வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். மகிழ்ச்சி. ஏன்னா சும்மா நம்ம முதல்ல பார்க்கிறோமே, அதுக்காக கேட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப நன்றி. இப்ப புதுச்சேரியில இருந்து தொல்காப்பியன் முனைவர் பத்மநாபன், இவர் தொல்காப்பிய தொண்டன் என்று நம்ம கம்பர் அடிப்பொடின்னு கேள்விப்பட்டிருப்போம். என்ன, எப்படி பாரதிதாசன் இப்படி எல்லாம் இருக்காங்களோ, இவர் தொல்காப்பிய தொண்டன் வைத்திருக்கிறார். தொல்காப்பிய தொண்டன் முனைவர் பத்மநாபன் புதுச்சேரியில இருந்து என்ன சொல்றான்னு கேட்போம். சொல்லுங்க ஐயா. வணக்கம். அதாவது இங்க வந்து சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற இந்த அவையிலே உள்ளபடியே பெருமையும் உரனும் ஆடு மேன என்பார் தொல்காப்பியர். இவை வந்து ஆண் மக்களாகிய நாம் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டியவை. அச்சமும் நாணமும் மடனும் மிச்சமும் முதிர்த்தல் பெண்பார்க்குரிய என்பார். அது பெண்களுக்கு இயல்பாக வந்துடணும். ஆனால் ஆண்கள் தங்களுடைய பெருமையையும் உரனையும் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். பெருமையும் உரனும் ஆடு மேன. அந்த வகையில் பெருமையாக திகழ்ந்தவர் IAS அதிகாரி, அதாவது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி அலுவலர் என்கிற திரு BS ராகவன். உள்ளபடியே நான் என்னுடைய அறையில, உங்களுக்கு தெரியும், அதாவது என்னுடைய மூத்தவர் வந்து ஐயா சேயோன் ஐயா வந்து எனக்கு வழிகாட்டி மாதிரி. ஏன்னா நான் அந்த துறை தான் இருந்தேன். நான் செய்தித்துறையில இருந்தேன், ஊடக பொறுப்பு. அவரு வானொலி துறையில இருந்தாரு. என்னுடைய அப்ப அம்மா சொன்னாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பது. இதுதான் நான் எழுதி வச்சிருப்பேன். இன்னொன்னு எழுதி வச்சிருப்பேன், அரசு ஊழியன் பொதுமக்கள் ஊழியன், கவர்மெண்ட் சர்வெண்ட் இஸ் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு தான் எழுதிருப்பேன். அப்படிதான் அது வர்ற அந்த ஊடக நண்பர்கள்லாம் என்னங்க ஐயா அப்படி எழுதிச்சிங்க. அதாவது நான் சொல்றது, அதாவது நாங்க வாங்குற ஒவ்வொரு பைசாவும் பொதுமக்கள் பணம். அரசு சொல்கின்ற பணியை நாங்க வந்து, அது சொல்ல போனா இங்கிலீஷ் சொல்ல போனா, we are the mouthpiece of the government. Whatever the government says and we have to reproduce it to media. அதான் எங்க வேலையா. இதுதான் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்னோட விளம்பரமும் செய்தி கொடுக்கும் என் கையில இருந்தது. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, தலைமைச் செயலருடனும் முதலமைச்சருடனும் நேரடி தொடர்பு உள்ளவர்கள் நாங்கள். எதா இருந்தாலும் நாங்க CS பதில் சொல்லணும், அல்லது CM தான் நாங்க பதில் சொல்லணும். அந்த வகையில என்னுடைய அனுபவத்தில் நான் பல
தலைமைச் செயலர்களை பார்த்திருக்கிறேன். சில தலைமைச் செயலர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த IAS அந்த 3 எழுத்து வந்தோடனே ஆனால் என் கடன் பழி செய்து கிடப்பதே என்று பல பேர் இருந்தார். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நெறிய தாம் மாய்ந்தனரை புறநானூறு. அது தன்னுடைய புகழை நிறுவி அவர்கள் இறந்து பட்டார்கள். ஆனா அவருடைய புகழ் நிலை பெற வேண்டும் இந்த உலகத்தில் இருந்திருக்காக பல காரியம் செய்தவர். அந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்ப அம்மா சார் சொன்னாங்க BS ராகவனுடைய பணிகள். அதுதான் அவர் வள்ளுவர் சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார். புறந்தார்கள் நீர்மல்க சாகித்து சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்துள்ளது. இப்போ அந்த ஒரு BS ராகவனுக்காக மயிலை தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தி அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிறது என்றால் அவர் ஒரு பொதுமக்கள் சேவகனாக தெரிந்திருக்கிறார். He was a real public servant. அதுதான் பணியே, அதுதான் இந்திய ஆட்சிப்பணியினுடைய இது அதுதான். ஏன்னா நான் அரசுல இருந்தாலும் தெரியும். அப்படியே அதாவது சீஃப் செக்ரட்டரி கூப்பிடாருன்னா அப்படியே கை கட்டி ஓடுவோம் இங்க இருந்து. அவர் எதுக்காக கூப்பிடுவாருன்னா பொதுமக்கள் சில இந்த விளம்பரம் உடனே கொடுத்தானுங்க, இந்த செய்தி உடனே கொடுத்தானுங்க. CM அது மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வகையில IAS அலுவலர் என்பவர்கள் நமக்காக படைக்கப்பட்டவர்கள், நமக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், பப்ளிக் சர்வெண்ட். அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தேர்தல் போச்சுன்னா நான் உடனே PR ஆயிடுவேன், மீடியா ஆஃபீஸர் ஆயிடுவேன். அப்போ நான் எங்களுக்கு அது தொடர்பே கிடையாது. அமைச்சர் நான் பக்கம் தலையே கட்ட மாட்டோம், முக்கிய வைக்க மாட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அங்க போவோம். அது நம்ம தலைமை தேர்தல் ஐயா கூட கேட்டு தேர்தல் ஐயா பணிவார்ந்த வணக்கம். அந்த வகையில தன்னுடைய அதாவது வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற. அந்த IAS அதுதான் இந்திய ஆட்சிப்பணி என்பது. அதை கையில் எடுத்து பொதுமக்களுக்காக சேவை செய்து மறைந்த அந்த மாபெரும் தலைவரை இன்று மயிலை தமிழ்ச்சங்கம் பாராட்டுகிறது என்றால் அவருடைய பெருமையை நாம் என்னென்னு சொல்லுவோம். அந்த வகையில் திருவள்ளுவரே பாராட்டுவது போல் மீண்டும் இந்த மயிலை தமிழ்ச்சங்கம் அவரை பாராட்டுகிறது என்று கூறி அவருக்கு என் நெஞ்சார்ந்த இரங்கலை அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தெரிவித்து அவருடைய அந்த ஆன்மா எம்பெருமான் நான் வழிபடுகின்ற முருகன் திருவடியில் சேரட்டும் என்று வாழ்த்தி என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசணும்னு விருப்பப்படுறேன். ஆமா, மாற்றம் அவர் பேசலாம். பார்த்துட்டேன். பேசலாமா? தாராளமா நீங்க இன்னும் சொல்லுங்க. அப்ப நீங்க கார்ல இருந்தீங்க. ஆமா, கார்ல இருந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னொன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லலாம். வாங்க. திரு ராகவன் ஐயா என்னுடைய புத்தகம், அதாவது மிரக்கிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு புக் எழுதியிருந்தேன் 2008. அதை ரிலீஸ் பண்ண வந்திருந்தாரு. அவர் எப்பொழுதுமே தேர்தல் ஆணையத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவார், ஒரு 8th wonder in the worldன்னு. அதனால ரொம்ப எங்களுக்கு எல்லாம் ஊக்கம் அளிச்சிருக்கிறார். அதான் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் நிறைய மீட்டிங்ல எல்லாரும் வாக்கு பதிவு செய்யணுங்கிற ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருந்தார். அவரோட நானும் பல மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அதை தவிர அவரோட ஆட்டோபயோகிராபி ரிலீஸ் பண்றது என்ன கூப்பிட்டு ஒரு பெருமையா இருந்தது. அவரை மாதிரி ஒரு நல்ல அதிகாரி, ஒரு பொது கவர்மெண்ட் அதிகாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நிறைய ரோல் மாடலாக நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணணும் என்பது என்னுடைய ஆசை. நான் அவருக்கு பெரிய மதிப்பு கொடுக்கிறேன். என்ன அவருடைய ஹியூமிலிட்டி, அதாவது அந்த பணிவு தன்மை, அவருடைய அகங்காரமே நான் பார்த்தது கிடையாது, கோபத்தையும் பார்த்தது கிடையாது. அவர் புஸ்தகத்துல நிறைய இன்சிடென்ட் எப்படி டீல் பண்ணாருங்கிறது இருக்கு. அதெல்லாம் இந்த இளைஞர்கள்லாம் அதை படிச்சு அதுல தெரிஞ்சுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மிக்க நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அருமை ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே. ரொம்ப அவரு ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்க. அதனால அவர் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதுவும் உங்களுடைய நூலை அவர்கள் வெளியிட்டது, அவர்களுடைய நூலை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி மக்கள் மத்தியில பரவலாக்கி இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்து மதுரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற இளம் தம்பதியர், அதுல விஸ்வநாதன் நமது அன்பர் கருணாநிதி அவர்கள் இங்கே கருணாநிதி அவர்களுடைய அவருடைய துணைவியார் பிரேமா கருணாநிதி 2 பேருமே இருக்காங்க. கருணாநிதி அவர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்க. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். பிரேமா வெளியில இருக்கிறாங்க, நான் மாத்திரம்தான் இணைஞ்சிருக்கிறேன். அதாவது ஐயா BS ராகவனுடைய வாழ்க்கை இதான் நேற்றுக்கு தான் ஆனா ஹிந்து பேப்பர்ல பார்த்தேன். நான் பார்த்த போது அவருடைய செயல்கள் மிக பிரமாதமா அதுல சின்னதா ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாழ்ந்தவர்களுடைய சரிதங்கள் இதை நினைவு கூறுறதுன்றது ஒரு பெரிய விஷயம்.
சென்ற வாரம் எப்படி நீங்க நம்ம வந்து ஆர்.எம். வீரப்பன் ஐயா அவர்களை பார்க்கும்போது ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்த போது அதே மாதிரி நேற்றைய தினத்துல வந்து பி.எஸ். ராகவன் ஐயாவுடைய இதை நான் வந்து பார்த்தபோது ரொம்ப ஒரு வியக்கத்தக்க செயல்கள். ரெண்டாவது இன்னைக்கு நிர்மலா மேடம் அவங்க பேசும்போதும் அவங்க எப்படியெல்லாம் அரசு திட்டங்களை வந்து திட்டமிட்டு நாங்க எப்படி அதாவது தொலைநோக்கு பார்வையோடு அவங்க நாங்க செயல்படுத்திருக்கோம்ன்றத சொல்லும் போது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே வந்து வருங்காலத்துல வந்து இளைஞர்களுக்கு போய் சேரணும். அதுவும் குறிப்பா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த ஆட்சி பணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து கொஞ்சம் அரசியல் அமைப்பு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களுக்கு வந்து இவர்களோட சரித்திரம் வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும். அதை வந்து நன்றாக வந்து ஆவணப்படுத்தணும். அது ஐயா செய்யணும் தான் அதை வந்து நல்லா திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத சமீப காலம் உணர்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வரலாறுகள் எல்லாம் ஆவணப்படுத்தி தெளிவா நாம வந்து யூடியூப்ல ஏற்றி இதை வந்து குழந்தைகளுக்கும் வரக்கூடிய நிகழ்வுகளை வந்து இளைஞர்களுக்கு பங்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இதை வெளிக்கொண்டாடணும்ன்றதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மகிழ்ச்சி. கருணாநிதி அவர்களே நல்லா சொன்னீங்க. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஒரு தகவல். முதல்ல இன்னைய நிகழ்ச்சியில பேசினது நமது பி.எஸ். ராகவன் ஐயா அவர்களோடு 53 ஆண்டுகள் நன்கு தொடர்பு கொண்ட சிவசைலம் ஐஏஎஸ் அவர்கள். அவர் வந்து ரொம்ப அருமையா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20 மணித்துளி பேசியிருப்பார். சிவசைலம் அவர்கள் பி.எஸ். ராகவன் ஐயாவோட சேர்ந்து பணியாற்றின அவர்களுக்கு கீழே நான் அப்ப பணியாற்றினேங்கிறதெல்லாம் அவர் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு அப்படிங்கறது, அவர் எப்படி விட்ஸ், அவருடைய ஹியூமர் எந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப அருமையா சிவசேல ஐயா சொன்னாங்க. ஏன்னா நீங்க அது கேட்கலங்கிறதுக்காக எப்படி இருந்தாலும் பதிவுல வரும், உங்களுக்கு தகவலா சொல்றேன். ஐ திங்க் இப்ப நம்மளோட மைசூர்ல இருந்து சொல்லுங்கம்மா. சீதாராமசாமி தானே? வணக்கம். வாங்க சீதாராமசாமி அம்மா, வாங்க உங்களுடைய கருத்தை பகிருங்க. வணக்கம். வணக்கம். மைசூர்ல இருந்து தமிழ் பேராசிரியர், செயின்ட் பிலோமினா காலேஜ்ல வேலை பார்க்க பணி செய்யறாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வராங்க அடிக்கடி. இப்ப வாங்கம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சான்றோர்கள் நிறைந்த சபையாக இருக்கிறது. அவரை பற்றி பல சான்றோர்கள் மிக விரிவாக மிக பிரமாதமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நான் ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். என் அறியாமை, அவரை பற்றி நான் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. அது என்னுடைய தவறு. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றது. எனக்குள்ளே ஒரு உத்வேகம், நானும் அவரை போல ஏதாவது ஒரு விதத்திலே நல்ல பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. என் அறியாமையை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் மிக சிறந்த மனிதர், பூ உலகம் போற்றுகின்ற மாமனிதர். அவருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர் சீதா ராமசாமி அவர்களே. பாத்தீங்களா, அதாவது நிகழ்ச்சியினுடைய வெற்றி இது கூட. ஒரு நிகழ்ச்சி நம்ம எதற்கு ஏற்பாடு பண்றோம்னா எந்த எதிர்பார்ப்பும் அல்ல. ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரிந்தவுடன் இது மாதிரி இருக்கலாமே, நாமளும் இப்படி இருக்கணுமே அப்படிங்கிற அந்த சிந்தனையை தூண்டுகிறது அல்லவா? அது போல அவர் சிவசைலம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அவர்கள் பல சிச்சுவேஷன் அவங்க மேனேஜ் பண்ணாங்க. டாக்கா உள்ளுக்கு போயிட்டாங்க 2 IAS ஆபீசர்ஸ், உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தவிக்கும் பொழுது இவர் எந்த பதட்டமும் இல்லாம, ஊர் மக்கள் எங்களை உள்ளே தள்ளி விட்டார்கள், எப்படி நான் தப்புவேன் என்று சொல்லி, அதுவும் நான் ஒரு என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு இளைஞர், ஒரு ஆர்மி மேன் இருக்கிறதுனாலதான் நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹவு ஹி மேனேஜ் த சிச்சுவேஷன். ஒரு பெரிய இது. அதாவது அதுதான் நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது. பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நிர்மலா மேடம் மிக அருமையா சொன்னாங்க, இன்னைக்கு நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே அன்னைக்கு அவருடைய நினைவு அஞ்சலியை நம்ம செலுத்துறது எவ்வளவு பொருத்தம் நமக்கு தெரியாது, நம்ம சொன்னோம். பட் ஆனா அவங்க அதை கொண்டு வந்து இணைக்கிறாங்க, ஒரு கோஇன்சிடென்ஸ் என்று சொல்லி சீதாராமசாமி அவர்களுக்கு நன்றி. நமது ஆர்வயின் நண்பர் ஐயாசாமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் காப்பாளர், எனக்கு பெருந்துணையாக இருக்கக்கூடியவர். வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். ஐயா ராகவன், பி.எஸ். ராகவன் ஐயா அவர்கள்
சென்ற 10ஆம் தேதி, அதாவது 11 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்றார். அவர் 3 பிரதமர்கள் கிட்ட பணியாற்றினார். தலைமைச் செயலாளராக, ரொம்ப பிரமாதமா 3 இதுல அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்ப இவங்க சொன்ன பிறகுதான் அவங்க 5 பிரதமர்கள்ட்ட பணியாற்றி இருக்காரு அப்படின்னு தெரியுது. 1952ல ஆரம்பிச்சு 1987 வரையிலும் நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்கிறாரு. நம்ம இவரு சேவனையா அவர்கள் சொல்லுவாரு, சேவனையா அவர்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு புத்தகத்துடைய நேம் தாளாட்ட மறந்த தமிழ் கவிஞன். அதே மாதிரி இவரு திருவள்ளுவர் எழுத மறந்த குரல் என்று ஐயா ஒரு இடத்துல பேசுறாரு. அதாவது முதியோரை மதியா சமுதாயம் யாதிருந்தும் மிதியுண்டு யாண்டு கெடும். முதியோரை மதியா சமுதாயம் யாதிருந்தும், எவ்வளவு இருந்தா கூட மிதியுண்டு யாண்டு கெடும் அப்படின்னு. அதாவது இந்த நந்தவனம் முதியோர் காப்பகத்துக்குள்ள அவர் போய் பேசுறப்ப இந்த குரலை திருவள்ளுவர் எழுத விட்டுட்ட குரல் அப்படின்னு இத சொல்லியிருக்கிறாரு. அது அந்த மாதிரி கவிதைகள்ல எழுதுனதுனாலதான் இவரு சர்வதேச கவிஞர்கள் சபையில உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. இவரு ஒரு சிறந்த கவிஞர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், எல்லாத்துலயும் சிறந்து விளங்கினாரு. நம்ம நிறைவாக நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், அதாவது எத்திராஜ் மகளிர் கல்லூரியில ஒரு சிறந்த மூத்த தம்பதியர்களுக்கு, சாதனை புரிந்த மூத்த தம்பதியர்களுக்கு விருது வழங்கினோம். அந்த விருதுல இவர் ஐயா 2வது விருது வாங்கி பெருமை சேர்த்தாரு. அது மாத்திரம் இல்ல, அவரு அந்த விருது விழாவுல அவருடைய சொற்பொழிவு நாங்கெல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். அதே மாதிரி இவரு எப்படியெல்லாம் வாழும். அதாவது நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. நான் அவ்வளவு அனுபவம் இல்லாதவன் இருந்தாலும் இவங்க சொன்னதுல இருந்து வச்சு பார்த்தோம்னா அவர் ஒரு சிறந்த மாமனிதரா வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு. அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அவர் ஆன்மா இறைவன் திருவடிகளில் நிழலில் அமைதி கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயாசாமி அவர்களே. நீங்க பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் இணைந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வந்து பேசுங்க. வந்துட்டாங்க. வாங்கம்மா, நீங்க கேட்டிருப்பீங்க இவ்வளவு நேரம். நம்ம உங்களுடைய கருத்தை, ஏன்னா நீங்களும் பல நிகழ்ச்சிகள் அவரை சந்திச்சிருப்பீங்க, உங்களுடைய கருத்தை பகிருங்கள். கோயம்புத்தூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஆமா, நீங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணணுமோ? இல்ல, நான் பண்ணியாச்சு. நான் பண்ணாம எப்படி பண்ணுவாங்க? நான் பண்ணிட்டேன். வரலையே உங்களுக்கு, பண்ண முடியலங்கிறாங்க. இல்ல, நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஆஸ்க் டு அன்மியூட்னே போட்டாச்சே. நல்ல கொஞ்சம் அழுத்தி பண்ணி பாருங்க. நான் கொடுத்துட்டேன். ஐ ஹவ் given the mic. வந்துருது. அனைவருக்கும் வணக்கம். ராகவன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சான்றோர் தான். பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு சொல்றதுக்கு யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். இதில் நான் முக்கியமா சொல்றது, அவரை பத்தி ரொம்ப பழக்கப்படலை, அவர்கிட்ட நெருக்கமான பழக்கம் இல்லை. ஆனா விசிகே ஐயாவை சந்திக்கும் போதெல்லாம் அவரே கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நல்லோரை காண்பதும் நன்றே அப்படிங்கிற மாதிரி அவருங்க சொல்ல கேட்பதும் நன்று, அவங்களோட கூடி இருக்கிறதே பெருமை அப்படின்னு நினைச்ச காலங்கள் வேற. நம்ம அக்கா வாசி அக்கா கூட தான் ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போனேன், ராகவன் ஐயா வீட்டுக்கு. அப்போ ஒரு திருத்தத்துக்காக எனக்கு ஒரு நூல் கொடுத்துருந்தேன். பென்சில்ல தான் திருத்தியிருந்தேன்.
அப்ப அவர் சொன்னது எனக்கு இன்னைக்கு ஆழமா இந்த ஓர் அரசன், ஓர் இலை, ஓர் ஊர் அப்படிங்கிறது வழக்கத்துல நிறைய பேர் கட்டுரை, கவிதை, இன்னும் நம்ம நாவல் எல்லாம் விட்டுட்டாங்க. நான் அந்த இடத்துல எல்லாம் திருத்தி எழுதியிருக்கிறத பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நீங்க எப்படி திருத்தம் செய்யறீங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர் எனக்கு இதை ரொம்ப ஆழமா பதிய வச்சிருந்தாரு. இத பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுதான் வந்ததுன்னு சொன்னாரு. அவ்வளவு பெரியவங்க நம்ம முன்னாண்ட இத பார்த்து என்னுடைய சின்ன வயசுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் அவருடைய புலமை, அரசியல் எல்லா அரசியல் தலைவர்கள்கிட்டயுமே அவர் இருந்திருக்காங்கிறது உண்மை. ஆனா அந்த நேர்மை, ஆளுமை பண்பு தான் நமக்கு இது. அந்த ஆளுமை பண்புல மட்டும் இவர் சிறப்பானவர்னு சொல்ல முடியாது. இலக்கியங்கள் பாருங்க, அவர் இருந்த துறை வேற, ஆனா இலக்கியத்துக்கு மேலே நல்ல ஒரு ஆழ்ந்த பற்று கொண்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. நிறைய செய்திகளை சந்திச்ச போதெல்லாம் சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆத்மா நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல. நல்ல அனுபவம் வாய்ந்த மூத்தவர்கள் இருக்கும்போது நமக்கு பல விதத்திலே அவங்க கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு பயனுடையதா இருக்கும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அப்படி மறைஞ்சு போகும்போது நம்ம அதைத்தான் நினைச்சு பாக்குறோம், அவர் இன்று நம்மோடு இல்லையே அப்படின்னு சொல்லி. நமக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கே அவருடைய மறைவு இழப்புதான்னு சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நம்மோடு இணைந்து அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நாமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிறைவு கட்டத்தில் இருக்கோம். ஓரிரு மணித்துளிகள். அதாவது நான் திரும்ப நினைவுறுத்துவது என்னன்னா, அவங்க BS ராகவன் ஐயா வானொலிக்கு நெருங்கிய தொடர்புடையது. நாங்க வானொலியில பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். குறிப்பா சொன்னா ஃபெஸ்டிவல் அண்ட் அனிவர்சரி, அதாவது திருவிழாக்களும் தேசிய அரசு திருவிழாக்களும் தேசிய விழாக்கள் இதெல்லாம் நடந்ததுன்னா அது சம்பந்தமானவர்களை நாங்க அழைத்து பேச வைப்போம். அது வழக்கம். அது போல பல நிகழ்வுகளுக்கு நமது BS ராகவன் ஐயாவோடு தொடர்பு கொள்வோம். அவர் ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் அவ்வளவு பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருந்து ஓய்வு பெற்று வந்ததுக்கு அப்புறமும் நாம எப்ப தொடர்பு கொண்டாலும் அவர் பேசுவார். ஒருவேளை நம்ம அன்னைக்கு அப்ப கிடைக்கலன்னா திரும்ப நம்மளை கூப்பிடுவார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய உயர்ந்த பண்பு. இன்னைக்கெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய போன் கால் திரும்பி வராது. ஆனா அவ்வளவு பெரிய மனிதர் ஒரு போன் பண்ணா அடுத்த நிமிஷம் நம்மளை கூப்பிட்டுருவார். அடுத்தது என்ன என்ன இன்னொன்னு நம்மளை நிறைய ஊக்கப்படுத்துவார். அதாவது அவருக்கு தான் நம்ம வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தது 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இங்க வச்சு நம்ம பாரதிய வித்யாபவன் வச்சு அதுல MM ராஜேந்திரன் அவர்கள் தான் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குறாங்க. இன்னைக்கு ஒரு பேசின பேச்சு அருமை. நம்ம அதை கூட ஒரு கிளிப்பிங் எடுத்து நாங்க அப்புறம் போடுறோம். ஏன்னா அது நம்ம யூடியூப் ப்ரோக்ராம்ல இருக்குது. அருமையா பேசினார். அது அவருடைய பேச்சிலே ஒரு உணர்வு பூர்வமான இதை பார்க்கலாம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுது, எந்த கருத்தையும் அந்த கருத்துல ஆய்ந்து தோய்ந்து மற்றவர்களையும் அந்த கருத்தில் தோய வைப்பதுதான் அந்த உணர்வுடைய பேச்சு. இப்ப பாருங்க, அந்த சீதாராமசாமி அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. சென்ற இதுல ரொம்ப அருமையா பேசுறாங்க, நம்ம அதை சொன்னோம். அதே மாதிரிதான் அவரு. அது மாதிரி அவர் நல்ல சிறந்த இப்போ இலக்கிய திறனாய்வாளர். அவருடைய அவங்க சொன்னாங்க, நல்ல பட்டியல் கொடுத்தாங்க நிர்மலா மேடம். அதாவது எத்தனை எத்தனை அவர் காலம்ஸ் எழுதியிருக்கிறாரு, எத்தனை ரிவ்யூஸ் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் நான் படிக்க வேண்டியது. அதுவும் இளைஞர்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது. இன்றைக்கு நிறைய இந்திய ஆட்சி பணி ட்ரைனிங் சென்டர்ஸ், IAS ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்ல எல்லாம் தேர் ஆர் கோயிங் மோர் எக்ஸாம் ஓரியன்டா போறாங்க. இருக்கட்டும். இன் அடிஷன் இது போன்ற பெருமக்களுடைய அவர் MM ராஜேந்திரன் அவருடைய புத்தகத்தை படிக்கணும். மனம் நிறைந்த மக்கள் சேவைன்னு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டு இருக்குது. அவர் எழுதின அவர் அன்இன்டரப்டட் சர்வீஸ் என்ற ஆங்கில நூலை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழில் வெளியிட்டிருக்கிறது. மனம் நிறைந்த மக்கள் சேவை. மனம் நிறைந்த மக்கள் சேவை காமன் டேர்ம், அதான சிவில் சர்வீஸ். அது அழகா சொன்னாங்க. அத்தகைய மனம் நிறைந்த மக்கள் சேவையை மிகச் சிறப்பாக ஆற்றி மக்கள் மனதில் பதிந்த
நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிந்த பன்முகை ஆளுமை கொண்ட இந்திய ஆட்சிப்படியின் பல்துறை வித்தகர், பன்மொழி அறிஞர், மாமனிதர் BS ராகவன் ஐயா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் அனைத்து வணக்கத்தையும் செலுத்தி அவருடைய ஒரு நிமிஷம் கடைசியா கொஞ்சம் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். சரி, ஒரு நிமிஷம். அதனால அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய இனிய அனுதாபத்தை தெரிவிப்போம். சொல்லுங்க வாசிங் மேடம். பகு குதும்பி சீனிவாச ராகவன் என்னும் BS ராகவன் அவர்களின் பெருமைகளை அத்தனை பேர் சொல்ல கேட்கப்போ ரொம்ப வியப்பா இருக்கு. அவர் பன்மொழி வித்தகர், பல மொழிகள் அவர் சொன்னது மாதிரி 5 மொழி தெரிந்தவர் என்று அறிகின்றோம். மிகச்சிறந்த அறிவாளி, உழைப்பாளி, இலக்கியவாதி, கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், தேசபக்தர், உண்மை, நேர்மை, எளிமை, சத்தியத்திற்கு உதாரணமானவர். அவர்கள் கூறியது போல் 5 பிரதம மந்திரிகளுக்கு கீழ் பணியாற்றி ஒரு முத்திரை பதித்தவர். சென்ற ஆண்டு மங்கும் காலடி தடங்கள் என்ற தீர்க்க தரிசனமான தலைப்பை வைத்து அவர் எழுதிய நினைவு குறிப்பில் தேசிய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொட்ட எனது பரந்த அளவிலான பொறுப்புகளுடன் இணைந்து உள்துறை அமைச்சகத்தில் பறக்கும் சக்கரமாக நான் கருதப்படும் அளவிற்கு அவர்களின் நம்பிக்கையை நான் அனுபவித்தேன் என்று அவர் பதிவு செய்ததின் மூலம் அவரின் உண்மைத்தன்மையை உள்ளங்கை நெல்லிக்கனியாக நாம் அறியலாம். பல புத்தகங்களை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். தமிழ் செய்தித்தாள்களிலும் பல்வேறு சிறப்பான கட்டுரைகள் படைத்தவர். தமிழில் அவங்க நிர்மலா மேடம் சொன்ன மாதிரி நேரு முதல் நேற்று வரை என்ற நூல் மிக பல விருதுகளை பெற்ற பெருமைக்குரியதாகும். மேற்கு வங்க கேடரின் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக 35 வருடங்கள் மிகச் சிறப்பாக நாட்டிற்கு சேவை செய்த பெருந்தகையாளர். அந்த நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் இந்திய அரசாங்கத்தில் பல தலைமை பதவிகளையும் பல துறைகளில் செயலாளராகவும் பல பொதுத்துறை நிறுவனங்களிலும் தலைவராக, நிர்வாக இயக்குநராக, இந்திய ரயில்வேயின் விஜிலன்ஸ் அமைப்பின் தலைவராக என பல நிலைகளில் மிக சிறப்பாக பணிபுரிந்து முத்திரை பதித்தவர். இத்தனை பெரிய பெருமைக்குரியவர். எளிமையே வடிவானவர், பழகுவதற்கு எளியவர். என்னுடைய நூலுக்கு அவருடைய வாழ்த்துரை கேட்கத்தான் நானும் டாக்டர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களும் சென்ற போது அவ்வளவு அருமையாக அவர் எழுதி கொடுத்தார். அவரை நாம் பெருமையுடன் இன்று நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அவரை இழந்து வருந்தும் அவர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அருமை அருமை. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நடத்தும் சிந்தனை அரங்கத்தில் சந்தித்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.